நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த உயிர்த்தெழுந்த காலை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த 4 மாதங்களாய் கர்த்தர் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து இந்த ஆண்டவரே புதிய 5வது மாதத்தின் முதல் வாரத்தை காணக்கூடிய கிருபையை கர்த்தருக்கு கொடுத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஆண்டவரே சமூகத்திலே ஆவியோடு துதிக்க, ஆண்டவரே ஆவியோடு பாட, ஆவியோடு உம்முடைய நாமத்தை ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற தயவுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் கொடுத்திருக்கிற இரக்கத்திற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆண்டவரே எல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆசீர்வாதங்களுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஒவ்வொரு பகுதியிலும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து நடத்தி ஆசீர்வதிக்கும்படி உம்முடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருப்பதாக, உம்முடைய வல்லமை எங்களோடு கூட இருப்பதாக, நிர்தாம எங்களை ஆசீர்வதித்து நடத்துங்க என்று ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். வல்லமையுள்ள தேவன் கூட இருந்து பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து நடத்துங்க என்று அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் வர வேண்டிய பிள்ளைகள் சீக்கிரமாய் கடந்து வர கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றுங்க என்று ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்து செல்கிற உம்முடைய பிள்ளைகள் விடுதலையோடு ஆராதிக்கத்தக்கதாக, ஆண்டவரை விடுதலையோடு கடந்து செல்லத்தக்கதாக, சமாதானத்தோடு கடந்து செல்லத்தக்கதாக, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்தில் உறுதியாய் கடந்து செல்லத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்து நடத்துங்க என்று அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் கூட நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து தேவ சமூகத்தில் அவரை துதித்து பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நடுவில் இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. ஜீசஸ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இங்கே கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அந்த மனமகிழ்ச்சி நாளிலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வேளையில் நம்ம ஆண்டவரை துதித்து பாடப்போகிறோம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் என்று சொல்லி நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாக மனதோடு கூட நம்ம ஆண்டவரை ஆராதிக்கலாம். Thank you, Jesus.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். நம்மேல் அன்பு செலுத்துகிற தேவன் அவர். அவரை நாம் போற்றி பாடி துதிக்க போகிறோம். என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காக ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க என்று பாடப்போகிறோம். நம்முடைய எல்லா கரைகளையும், பாவ கரைகளையும், நம்முடைய எல்லா அக்கிரமங்களையும் எல்லாம் மன்னித்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவருடைய ரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேளை நம்ம பாடி துதிக்கலாமா? என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க என்று பாடி துதிக்க போகிறோம். இந்த வேளை எல்லாரும் இணைந்து நாம் துதிக்கலாம். எல்லாரும் அந்த அன்பை நினைத்து துதிக்கலாமா?
வல்லமை வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே என் மீது அன்பு கூர்ந்து பலியானின் சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினின் குற்றம் நீங்க சொல்லுவோம். என் மீது அன்பு கூர்ந்து பலியானின் சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே அவருக்கு செலுத்துவோம். வல்லமையோ மகிமையோ உமக்குத்தானே ஒரு விசை வல்லமையோ வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே வல்லமையும் மகிமையோ உமக்குத்தானே தகப்பனே உமக்குத்தானே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ உமக்கு மகிமை 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 செலுத்துகிறோம். எங்கள் தகப்பனே உமக்கு வல்லமை செலுத்துகிறோம். எல்லாம் உம்முடையது ஆண்டவரே. வல்லமை உம்முடையது ஆண்டவரே. மகிமை உம்முடையது ஆண்டவரே. எல்லா கனமும் உமக்குரியது அப்பா. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ ராஜா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம். எங்கள் தகப்பனே உமக்கு கனத்தை மகிமையை செலுத்துகிறோம். உமக்கே செலுத்துகிறோம் உமக்கே செலுத்துகிறோம் உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையில் எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக ஆண்டவரே ஜீவ பலியாய் வந்து உம்முடைய திரு ரத்தத்தை எங்களுக்காக சிந்தி ஆண்டவரே கரைபடாத ஆண்டவரே மகளாக மகனாக உம்முடைய திருச்சமூகத்தில் எங்களை நிலைநிறுத்தியிருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஒருவரை ஆளுகை செய்தருளும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அப்படியே நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாம். சங்கீத பகுதி ஜீசஸ் ஹல்லேலூயா. மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 4வது சங்கீதம். எல்லாரும் மாறி மாறி வாசிக்கலாம். பழைய ஏற்பாட்டிலே 672வது பக்கத்தில் இருக்கிறது. என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும்.
பக்தியுள்ளனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்திலே தாவீது தன்னுடைய நிலைமையை தான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தார் என்பதை விளக்குகிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலைனா, அந்த வசனம் 1, 2 அந்த வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது அவனுக்கு இருந்த சூழ்நிலை அவமானப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தாவீது வைக்கப்பட்டிருந்தான். எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமை, எல்லாராலும் வெட்கத்திற்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு நிலைமை, அவமானப்படுத்தப்பட்ட நிலைமையிலே தாவீது இருந்த பொழுது அந்த அவனை சுற்றியிருந்த மக்கள் எல்லாம் பொய்யை விரும்புகிற மக்கள், அவனை ஏமாற்றுகிற மக்கள் அவனை சூழ்ந்திருந்தார்கள். அப்படிப்பட்ட துன்பமான சூழ்நிலையில தான் தாவீது இந்த சங்கீதத்தை படிக்கிறாரு. இந்த வேளையில் அதில் ஆண்டவரை குறித்து ஒரு 4 காரியத்தை அவர் அறிந்து கொண்டு அதை விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறத நாம் பார்க்கிறோம். வசனம் 1 பார்க்கும் பொழுது, நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். ஹல்லேலூயா. தாவீது எப்போ இந்த துன்பத்தின் சூழ்நிலைகளுக்கு முன்பாக ஏதோ ஒரு நெருக்கத்தில் இருந்த பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டது. கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டார். கர்த்தருடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு நெருக்கத்தில் இருந்த அவனுக்கு கர்த்தர் விசாலத்தை உண்டாக்கினார் என்று தாவீது அந்த 1வது சங்கீதத்தில் சொல்கிறார். அதாவது கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார் என்று அறிந்து அவர் வசனம் 3 பார்க்கும் பொழுது, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். ஹல்லேலூயா. நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக என் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா நான் முன்னாடி இப்படிப்பட்ட நெருக்கத்தில் நான் இருந்த பொழுது ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் என்னை விசாலத்தில் வைத்தார், விசாலம் உண்டாக்கினார். அப்படிப்பட்ட தேவனை தான் நான் நோக்கி இப்பொழுதும் கூப்பிடுகிறேன். இந்த துன்பமான சூழ்நிலையிலே, இந்த அவமானப்படுத்தப்பட்ட சூழ்நிலையிலே, இந்த வெட்கத்தின் மத்தியிலே நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் எனக்கு நிச்சயமாக என் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு இந்த சங்கீதத்தை கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார் என்ற விசுவாசம் தாவீதுக்குள்ளாக இருந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தெய்வம். அந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுதெல்லாம், ஆண்டவரை தேடி வரும் பொழுதெல்லாம், ஆண்டவரை ஆராதிக்க வருகிற நேரம் எல்லாம் ஆண்டவர் என்னை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். என் கூப்பிடுகிற சத்தத்திற்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் என்ற விசுவாசம் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரின் ஜெபத்தை கேட்பார் என்ற விசுவாசம் தாவீதுக்குள்ளே இருந்தது. வசனம் 4 பார்க்கிறோம். உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். அதாவது அவன் தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்கிற மனிதனாக இருக்கிறான். நீங்கள் விசுவாசித்தா பத்தாது. ஆண்டவர் என்னை நன்றாக வைப்பார், ஆண்டவர் என்னை செழிக்க செய்வார், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் என்னை இந்த சூழ்நிலையிலும் என்னை ஜெயங்கொண்டு என்னை நடத்தி செல்வார் என்று விசுவாசித்தால் மாத்திரம் போதாது. மாறாக நாம் அதை அறிக்கை செய்ய வேண்டும். நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ அதை நாம் அறிக்கை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும். கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை செய்ய போகிறார் என்று நம்முடைய வாயினாலே நாம் அறிக்கை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதுதான் இந்த தாவீது இந்த சங்கீதத்தில் சொல்றார். 2வது காரியம், கர்த்தர் மேல் இருக்கிற விசுவாசத்தை தாவீது அறிக்கை செய்தான். அது மாத்திரமல்ல, வசனம் 4 பார்க்கும் பொழுது 5 பார்க்கும்போது, நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருங்கள். நீதியின் பலி என்பது கர்த்தருடைய நாமத்தை துதிக்கும் ஸ்தோத்திர பலி. எபிரேயரிலே 13ஆம் அதிகாரத்திலே 15, 16 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அவருடைய நாமத்தை துதிக்கும் ஸ்தோத்திர பலியாகிய, அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நாம் அவருக்கு செலுத்துவர்களாய் காணப்பட வேண்டும்.
அதை தாவீது செய்தார். அவர் விசுவாசித்தார், கர்த்தருடைய ஜெபத்தை கேட்பார் என்று விசுவாசித்தார். விசுவாசித்ததோடு மாத்திரமல்ல, அதை அறிக்கை செய்தார். கர்த்தர் என்னை நன்றாக வைப்பார் என்று தான் விசுவாசித்ததை அறிக்கை செய்தார். மூன்றாவது, அவருடைய நாமத்திற்கு துதிகளை செலுத்தும் வண்ணமாக தன்னுடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவருக்கு செலுத்தினார். ஹல்லேலூயா. மூன்றாவது நாம் செய்ய வேண்டிய காரியம், நாம் அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். நான்காவது விஷயம் என்னன்னா, 6வது வசனத்தின் பிற்பகுதியிலே, கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளி எங்கள் மேல் பிரகாசிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நாம் கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே நிரப்பப்பட்டு காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பும் பொழுது அவர் நம்முடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். எப்பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் என்றால் அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாய் இருக்கும். நம்முடைய வாழ்க்கை இருளிலே இருக்க போவதில்லை. அவர் நம்மோடு கூட வருவார் என்றால், அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுவார் என்றால், அவர் நம்முடைய வாழ்க்கையில நம்மோடு கூட பயணிப்பார் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை பிரகாசமான வாழ்க்கையாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் தாவீது சொல்றாரு, சங்கீதம் 23:4 வசனத்தில் பார்க்கும் பொழுது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. நான் இருளின் பள்ளத்தாக்கில் தான் நடந்துட்டு இருக்கேன், மரண இருளின் பள்ளத்தாக்கில் தான் நடந்துட்டு இருக்கேன். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் தேவரீர் என்னோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் நான் பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேளையிலே தாவீதை போல நமக்கு கர்த்தரினுடைய ஜெபத்தை கேட்பார் என்ற விசுவாசம் இருக்கட்டும். அந்த விசுவாசத்தை நாம் எதை நாம் விசுவாசிக்கிறோமோ அதை நாம் அறிக்கை செய்களாய் காணப்பட வேண்டும். மூன்றாவதுடைய நாமத்தை நாம் துதிக்க வேண்டும். நான்காவதுடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்படும் பொழுது கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்றால், அதே அதிகாரத்தில் 7வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். ஹல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, என்னை சுற்றி இருக்கிற மக்கள் திருப்தி அடைந்த நிலைமையில் இருக்கிறாங்க, தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தேவைகளையும் சந்திக்கப்பட்ட நிலைமையில் இருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நிரம்பி இருக்கு. ஆனால் அவங்கள்ட்ட இருக்கிற சந்தோஷத்தை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிற சந்தோஷம் அதிக சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார், தாவீதோடு கூட இருக்கிறார். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அதிக சந்தோஷத்தினால் நம்முடைய இருதயத்தை நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள், நமக்கு இருக்கிற நன்மைகளை பார்த்து அல்ல, அதற்கு மேலான சந்தோஷத்தை தேவன் நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். அதே 8வது வசனத்தில் பார்க்கிறோம், அதிக சந்தோஷத்தை கொடுக்கிற தேவன். 2வது, சமாதானத்தோடு கூட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். ஹல்லேலூயா. யாருக்கு ஒருவருக்கு தூக்கம் நல்லா வரும்னா சமாதானத்தோடு இருக்கிறவங்களுக்கு தூக்கம் வரும். யாருக்கு கவலையும் பிரச்சனைகளையும் நினைத்து கொண்டவர்களுக்கு தூக்கம் வராது. ஆனால் ஆண்டவரை நம்பி இருக்கிற நாம் பிரச்சனைகளின் மத்தியிலே வைக்கப்பட்டிருந்தாலும், உபத்திரவத்தின் பாதையிலே நாம் சென்று கொண்டிருந்தாலும், சோதனைகளின் வழியாய் நாம் ஊடுருவி போய் கொண்டிருந்தாலும், அந்த சூழ்நிலையும் கர்த்தர் நம்மை சமாதானத்தினால் நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சமாதானத்தினால் நிரப்புகிற தேவன். அதே அந்த வசனத்தின் பிற்பகுதியிலே, கர்த்தர் நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அதிக சந்தோஷத்தை கொடுக்கிறவர், சமாதானத்தினால் நிரப்புகிறவர், நம் ஒவ்வொருவரையும் சுகமாய் தங்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. இந்த வேளை அவர் நமக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்ய வல்லவராக இருக்கிற என்ற விசுவாசத்தோடு கூட இந்த வேளை நம்ம ஆண்டவரை துதிக்க போகிறோம். அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளினால் நிரப்பப்படுவோம். நம்ம எதற்காக வந்திருக்கிறோம் அந்த நோக்கத்தை நிறைவேற்றோம். நம் கர்த்தரை தேடி வந்திருக்கிறோம். கர்த்தரை எல்லாரும் நம்ம ஏகோபித்து உயர்த்துவோம். ஆண்டவரை நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த நல்ல சங்கீதக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர. வேதம் சொல்லுகிறது, நான் கூப்பிடுகையில் அவர் எனக்கு பதிலை அளிக்கிற தேவன். எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்குது? நம்ம இங்கே வந்திருக்கிறோம், ஆண்டவர் ஆராதிக்கிறோம், அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். என் விண்ணப்பத்தை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரை அவர் பார்க்கிறார், என் உள்ள திரியங்களை அவர் பார்க்கிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் சொல்றாரு பாருங்க, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். எத்தனை பேருக்கு ஆண்டவர் இதுவரைக்கும் கேட்டிருக்கிறார்? ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? ஆண்டவரை, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும்,
ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாத ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை தேடுகிற எனக்கு எல்லாரும் வாயை திறந்து விசுவாச அறிக்கை செய்யுங்க. எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாத ஆண்டவரே. எனக்கு இருக்கிற போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவனீர் என்னோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. எனக்கு இருக்கிற சூழ்நிலையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்கிற தேவன் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யார் என்னை மறந்தாலும் ஆண்டவரே நீர் எங்களை மறக்க மாட்டீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர் இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர் மறந்திடுவாரோ, உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ, உன்னை வெறுத்திடுவாரோ. நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். எத்தனை பேர் சொல்றீங்க நான் நம்புகிற இயேசு என்னை கைவிட மாட்டார்? எல்லா கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். சொல்லுங்க. தாயினும் மேலாக அன்பு வைத்தவர் இரத்தத்தையே சிலுவையிலே எனக்கு தந்தவர். சொல்லுங்க. தாய் மேலாக அன்பு வைத்தவர் இரத்தத்தையே சிலுவையிலே எனக்கு தந்தவர் மறந்திடுவாரோ, என்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ, என்னை வெறுத்திடுவாரோ. நம்பிக்கையை விட்டு விடேனே, நான் நம்பினவர் கைவிட மாட்டார். என் நம்பிக்கையை விட்டு விடேனே, நான் நம்பினவர் கைவிட மாட்டார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நான் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ என்னை தெரிந்து கொண்டார். நான் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ என்னை தெரிந்து கொண்டார். நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே, நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட. தேவன் எனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. தேவன் எனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போகவில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவன் இயேசு மாறிடாரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா
தேவன் இயேசு மாறிடாரே. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை, சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நான் அவரின் முகத்தை நோக்கி பார்த்தா எந்த வாழ்வு வெளிச்சமாக மாறும். நான் அவரின் முகத்தை நோக்கி பார்த்தா எந்த வாழ்வு வெளிச்சமாக மாறும். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. தாய் கூட மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். சொல்லுங்க எல்லாரும், நல்ல கைத்தட்டி ஆண்டவரை துதித்தவர்களாக எல்லாரும் போகலாம். நீர் என்னை விட்டு ஒரு நாளும் போக மாட்டீங்கப்பா. நான் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் அல்லவோ என்னை தெரிந்து கொண்டார். நான் அவரை, நல்ல சத்தமா, அவர் அல்லவோ என்னை தெரிந்து கொண்டார். நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே, நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தேவன் எனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. சொல்லுங்க, தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவன் இயேசு மாறிடாரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவன் இயேசு மாறிடாரே. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நான் அவரின் முகத்தை நோக்கி பார்த்தா எந்த வாழ்வு வெளிச்சமாக மாறும். நான் அவரின் முகத்தை நோக்கி பார்த்தா, சொல்லுங்க, எந்த வாழ்வு வெளிச்சமாக மாறும். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போட. எல்லாம் வாயை திறந்து நல்ல கையை தட்டி ஆண்டவரை பார்த்து சொல்லலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட தன்னுடைய குட்டிகளை பட்டினி போடலாம். ஆனால் நீரோ தாயினும் மேலாக அன்பு வைத்தவன், இரத்தத்தையே சிலுவையிலே எனக்கு தந்தவன். தாயினும் மேலாக அன்பு வைத்தவன், இரத்தத்தையே சிலுவையிலே எனக்கு தந்தவன். நீர் மறந்திடுவீரோ என்னை வெறுத்திடுவீரோ, மறந்திடுவீரோ. நம்பிக்கையை விட்டு விடேனே, நான் நம்பினவர் கைவிட மாட்டீ. சொல்லுங்க, நம்பிக்கையை விட்டு விடேனே, நான் நம்பினவர் கைவிட மாட்டீ. தாயினும் மேலாக அன்பு வைத்தவன்,
ரத்தத்தையே சிலுவையிலே எனக்கு தந்தவர், தாயினும் மேலாக அன்பு வைத்தவர். ரத்தத்தையே சிலுவையிலே எனக்கு தந்தவர், மறந்திடுவீரோ என்னை வெறுத்திடுவீரோ, மறந்திடுவீரோ என்னை வெறுத்திடுவீரோ, நம்பிக்கையை விட்டு விடேனே, நான் நம்பும் இயேசு கைவிட மாட்டீர், நம்பிக்கையை விட்டு விடேனே, நான் நம்பும் இயேசு கைவிட மாட்டீர், நம்பிக்கையை விட்டு விடேனே, நான் நம்பும் இயேசு கைவிட மாட்டீர், நம்பிக்கையை விட்டு விடேனே, நான் நம்பும் இயேசு கைவிட மாட்டீர். ஒரபல சந்தரலரியாந்தனபா, ஒரபல ரகரலரியாந்தனபா. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே, இது கொடுத்த வாக்கு தத்தங்களுக்காய் நன்றி ஆண்டவரே. ஓ நாங்கள் உம்மை தெரிந்து கொள்ளவில்லை, ஆனால் நீர் எங்களை தெரிந்து கொண்டீரே. நேற்று அல்ல, ஓ இன்று அல்ல, எங்கள் தாயின் கருவில் உருவாகும் முன்னமே எங்களை பேர் சொல்லி அழைத்தீரே, உமக்கு நன்றி. எங்களை ஒரு நாள் கைவிடாத தேவன் ஆண்டவரே, எங்களை ஒரு நாள் விட்டு விலகாத தேவன் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிற தேவன் ஆண்டவரே. நீர் என்னெல்லாம் வாக்குத்தத்தை எங்களுக்கு சொன்னீங்களோ அது ஒன்று கூட தரையிலே விழுந்து போவதில்லை ஆண்டவரே, அது ஒன்று கூட வீணாய் போவதில்லை ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் நீர் ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தர் நீர் ஆண்டவரே. நீர் எல்லாவற்றையும் எங்களுக்கு செய்ய வல்லமை உடையவர். எல்லாம் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமது முகத்தை நோக்கி பார்த்தவர்களுடைய முகம் பிரகாசம் அடைந்தது. அந்த பிரகாசிப்பிக்கிற வல்லமை இப்பொழுது எங்கள் மேல உதித்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட தரையில விழுந்து போவதில்லை. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார், உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல இருக்கும், உன் சந்ததி மணலத்தனையாக இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். அவன் நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்த போதிலும், தன்னுடைய மனைவியுடைய கர்ப்பம் செத்து போனது என்று அறிந்த பொழுதிலும், தான் வயதான கிழவனாய் மாறிவிடு என்பதை அறிந்த போதிலும், தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்று விசுவாசித்ததினாலே அவனுடைய வாக்கு தத்தம் அப்படியே கர்த்தர் வாய்க்க பண்ணினார். தேவன் எனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்களா? தேவன் எனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட தரையில், ஓ தேவன் எனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. நேற்றும் இன்றும் இன்றும் மாறா தேவன் இயேசு மாறிடாரே, நேற்றும் இன்றும் என்றும்
நம்பினவர் கைவிட மாட்டீ. சொல்லுங்க, நம்பிக்கை விட்டு விடேனே, விட்டு விடேனே. நான் நம்பினவர் நீர் கைவிட மாட்டீர். நான் நம்பினவர் கைவிட மாட்டீர். நான் நம்பினவர் கைவிட மாட்டீர். எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்குது? நான் நம்புகிற ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும், எப்படிப்பட்ட தவிப்பு இருந்தாலும், என் தேவன் எனக்கு விடுதலை கொடுக்கிற நல்ல தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, உம்முடைய கிருபைக்காய் நன்றி அப்பா. நீர் எங்களுக்குள்ளாய் வர்த்திக்க செய்து கொண்டுகிற விசுவாசத்திற்காய் நன்றி. எங்களுக்குள்ளாய் இருக்கிற எல்லா அவிசுவாசங்களையும் கர்த்தர் மாற்றி கொண்டிருப்பதற்காய் உமக்கு நன்றி, 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 நன்றி. ஆமென், ஆமென். தேவனுடைய வார்த்தையின்படியே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் செய்வதற்காக உற்சாகமாக ஒரு விஷயம் கூட கரங்களை தட்டி நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஆமென், 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 ஆமென். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்ம நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். ஸ்தோத்திரம். நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 136:1. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறான், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? சங்கீதம் 118:6. தேவனே, என் ஜெபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்தை மறைந்திராதேயும். சங்கீதம் 55:1. அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிறவன் எவனோ அவரில் பிறந்தவனே என்று அறிந்திருக்கிறீர்கள். 1 யோவான் 2:29. கர்த்தாவே, அழகிலிருந்து உம்மை நெருக்கி கூப்பிடுகிறேன். சங்கீதம் 130:1. இரக்கத்தையும் ஞானத்தையும் குறித்து பாடுவேன். கர்த்தாவே, உம்மை கீர்த்தனை பண்ணுவேன். சங்கீதம் 101:1. சாட்சி நேரம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்த நன்மைகள், அற்புதங்கள் இந்த கடந்த வாரத்தில் இருக்குமானால் நீங்கள் சாட்சிகளை முன்பதாக வந்து தேவனுடைய நாம மகிமைக்காக நீங்கள் சொல்லலாம். சாட்சியை சொல்கிறவங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க, சுருக்கமாக உங்கள் சாட்சிகளை சொல்லுங்கள். என்னை சாட்சியாக நிறுத்தின ஆண்டவருக்கு கூடான கோடி நன்றி. ஆண்டவர் அவனுக்கு எவ்வளவோ அர்ப்பணம் செய்தார். ஆனால் 1.5 மாதம் 2 மாதமாக சபைக்கு வராது இருந்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அதால் திருப்பி நான் சரி எப்படியாச்சும் நம்ம தொடர்ந்து பிறண்டு உருண்டாச்சும் நம்ம சபைக்கு போகணுன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வரேன். நேற்று எழுந்து வரவே முடியல. என்னானாலும் ஆகட்டும்னு சொல்லிட்டு பச்சை தண்ணி ஊற்றிக்கிட்டு எழுந்து வர தேவன் உதவி செய்த நன்றி ஆண்டவருக்கு. அதோடு போய் ஆண்டவர் எனக்கு நைட்டில் இருந்து சுத்தமாக அந்த தொடை சுத்தமாக நடக்கவே முடியல, காலை எடுத்து வைக்கவே முடியல. அப்படி இருந்தும் அந்த சுகுணாகிட்ட போய் சொல்லி பீச்சில் சொல்லி இட்டுட்டு வர தேவன் உதவி செய்தார். அந்த மகனை சொல்லி இட்டுட்டு வர உதவி செய்தார். கொண்டு வந்த ஆண்டவருக்கு கோடி நன்றி. சிறு சாட்சியாக முடிக்கிறேன். எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் எழுப்பி கொடுத்த அருமையான சாட்சிக்காக ஒரு விசை கரங்களை உயர்த்தி ஆண்டவர் மகளை பலப்படுத்தின கிருபைக்காக தேவனை நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரிக்கலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். காணிக்கை நேரம். நம்முடைய எல்லாரும் எழுந்து நிற்கலாம். காணிக்கைகளை எடுத்துக்கொண்டு எழுந்து நிற்போம். காணிக்கைகளை கரங்களில் ஏந்தி கண்களை மூடி தேவனுக்கு நேராக நம்ம எல்லாரும் விசுவாசத்தை அறிக்கை செய்யலாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து சொல்லலாம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் எனக்கு தந்த பொருளாதார ஆசீர்வாதத்திலிருந்து உண்மையாக உத்தமமாக
உற்சாகமாக மனப்பூர்வமாக கர்த்தருக்கென்றும் கர்த்தருடைய தரிசனத்துக்கென்றும் என்னுடைய காணிக்கைகளை தசம்பாகங்களை செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே அவருடைய வார்த்தையின்படி 30, 60, 100மாக பலனை தந்து என்னை ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். இப்பொழுது ஒரு பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கு என்று காணிக்கை படைப்போம். பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்கள் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நம்புவேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்கள் பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. என் அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரும் துருத்தியில், என் அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரும் துருத்தியில் வைத்து நன்மை தருபவரே. நம்புவேன் நான் எல்லா நாளிலும், வைத்து நன்மை தருபவரே. நம்புவேன் நான் எல்லா நாளிலும். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. நம்ம எல்லாரும் அப்படியே உட்காரலாம். ஜெபிக்க வேண்டிய இடங்களை குறித்து கொள்ளுங்கள். திங்கள் நல்லவாடு, செவ்வாய் செல்லங்குப்பம் சுனாமி நகர், புதன் தேவனாம்பட்டினம், வியாழன் ஆனக்குப்பம், வெள்ளி ஓட்டி, சனி சிஎன் பாளையம், ஞாயிறு சமட்டிக்குப்பம். மறுபடியும் சொல்கிறேன். திங்கட்கிழமை நல்லவாடு, செவ்வாய் செல்லங்குப்பம் சுனாமி நகர், புதன் தேவனாம்பட்டினம், வியாழன் ஆனக்குப்பம், வெள்ளி ஓட்டி, சனி சிஎன் பாளையம், ஞாயிறு சமட்டிக்குப்பம். இந்த இடங்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். அறிவிப்பு நேரம் இன்றைய தினத்திலும் மாலை ஆராதனை சகோதரி வனிதா அவங்க வீட்டில் வைத்து நடைபெறும். 6 மணிலேருந்து 7:30 வரையிலும். திங்கட்கிழமை தோறும் பிரதர் ஜெய்சங்கர் அவங்க வீட்டில் வைத்து மாலை நேரத்திலே ஜெபம் நடைபெற்று வருகிறது 6லேருந்து 7 மணி வரையிலும். அதே போல் செவ்வாய்க்கிழமை தோறும் சகோதரி செல்வி அவர்கள் வீட்டில் வைத்து வீட்டு சபை நடைபெற்று வருகிறது 6லேருந்து 7 மணி வரையிலும். புதன்கிழமை தோறும் சகோதரி வதனி அவர்கள் வீட்டில் வைத்து வீட்டு சபை நடைபெறுகிறது. இந்த கூட்டங்களிலே ஆங்காங்கே இருக்கிறதான தேவ பிள்ளைகள் பங்கு பெறுங்கள், தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். சனிக்கிழமை அன்று நம்முடைய சபையில் வைத்து உபவாச ஜெபம் இருக்கும்.
இந்த உபவாச ஜெபத்தை நிறைய பேர் மறந்துடுறீங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். சபையில் வைத்து உபவாச ஜெபம் காலை 10 மணிலேருந்து 1 மணி வரையிலும் இருக்குது. இந்த ஜெபத்தில் நீங்கள் பங்கு பெறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வழக்கம் போல் காலை 9 மணிக்கு ஆரம்பிக்கப்படும். இந்த வாரத்திலே பிறந்த நாள் திரும்ப நாள் இருக்கும் என்றால் எழுந்து நிற்கலாம். இந்த வாரத்திலே பிறந்த நாள் திருமண நாள். பர்த்டேவா? ஓகே. யாருக்கு? உங்கள் சிஸ்டருக்கு. ஓகே ஓகே சரி. இன்றைக்கி யாராவது புதுசாக வந்திருக்காங்களா? புதிதாக வந்திருக்காங்கன்னா அவங்க எழும்பி நிற்கலாம். உங்களுக்காக ஜெபிக்கப்படும். ஓகே, இருக்கிற இடத்துல எழும்பி நில்லுங்க. பாஸ்டவங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. பிரைஸ் லார்ட். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை கொடுத்து எங்களை தைரியப்படுத்தி கொண்டே இருக்கிறீர். வார்த்தையை கொடுப்பது மாத்திரமல்ல, வார்த்தையை கொடுக்கிற நீரும் எங்களோடு கூட இருக்கிறீர். நாங்கள் போகிற இடங்களிலெல்லாம், வருகிற இடங்களிலெல்லாம், நாங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலைகளிலும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு தேவையான கிருபைகளை கத்த தந்து நடத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே நாங்கள் கூடி வர உண்மையான இருதயத்தோடு ஆண்டவரே நீ உம்முடைய அன்பை உணர்ந்து, உம்முடைய வல்லமையை உணர்ந்து, உம்முடைய கிருபைகளை உணர்ந்து நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கும்படியாய், உயர்த்தும்படியாய், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் கொடுத்த மகத்தான கிருபைகளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கரம் அவர்கள் மேலே கூட இருந்து வேத வசனங்களை மனப்பாடம் செய்து சபையில் வந்து சொல்லக்கூடிய கிருபையை கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். அந்த வசனங்கள் ஆண்டவரே அவருடைய இதயத்திலே ஆண்டவரே வேரூன்றப்பட்டதாய், ஆண்டவர் இந்த வசனத்தின்படி வாழ்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் மாற்றும்படி உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். சாட்சி சொன்ன உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவ கரம், தேவ கிருபை அவர்களோடு கூட இருந்து பலவிதமான பலவீனங்கள், சுகவீனங்கள் வந்த பொழுதிலும் கர்த்தர் கூட இருந்து பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து ஆசீர்வதிப்பதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதுபோல் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொண்டு உமக்கென்று உற்சாகமாய் உதாரத்துவமாய் கர்த்தருக்கென்றும் கர்த்தருடைய தரிசனத்திற்கென்றும் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் அது ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். பொருளாதார ரீதியாக உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து கனப்படுத்தி உயர்த்தி மேன்மைப்படுத்தும்படி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒருவேளை கொடுக்க முடியாத நிலைமையில் யாராகிலும் இருப்பார்களானால் ஆண்டவரே அவர்களுக்கு ஏற்ற கிருபைகளை கர்த்தர் கொடுத்து அவர்களுக்கு ஏற்ற நல்ல ஒரு வேலையை கர்த்தர் தந்து பொருளாதார ரீதியாக ஆண்டவர் இல்லை என்கிற நிலைமை இல்லை, கர்த்தர் பரிபூர்ணமாய் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லத்தக்கதான பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால் நிரப்பும்படி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. உம்முடைய சமூகத்திலே நிற்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வாரத்தில் பிறந்த நாளை காணுங்கிற உம்முடைய மகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இதுவரைக்கும் கொடுத்திருக்கிற நல்ல சுகத்திற்காக, பலத்திற்காக, ஆரோக்கியத்திற்காக, நீர் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு அதிசயங்களுக்காக, அற்புதங்களுக்காக, ஆண்டவர் அநேகரை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்துகிற ஒரு கருவியாக கர்த்தர் நீர் பயன்படுத்தி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் நல்ல கிருபைகளை கர்த்தர் தந்து மகளை கனப்படுத்தி இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவரே விசுவாசத்திலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அநேகருக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து உம்முடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர் உதவி செய்யுங்க என்று ஒப்பு கொடுக்கிறோம். புதிதாக கடந்து வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய விசேஷித்த கரம் அவர்கள் மேலே தங்கியிருப்பதாக. அவங்க வந்த நோக்கம் என்னன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் ஒரு நோக்கத்தோடு அவர்களை கொண்டு வந்திருக்கிறீர். அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுவீராக என்று உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. அதற்கு எதிராக இருக்கிற எல்லா மாம்சத்தின் கிரியைகள், எல்லா மனிதனுடைய தவறான உபதேசங்கள் எல்லாவற்றுக்கும் உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் விலக்கி பாதுகாத்து கொள்ளும்.
இன்றைக்கும் உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவர் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க காத்திருக்கிறோம். உம்முடைய பந்தியிலே பங்கு கொள்ள நாங்கள் ஆர்வமுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எங்களோடு கூட இடைபடுங்க என்று ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அப்படியே செய்கிற மேலான தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். உட்காருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாரத்திலே நம்ம சபைக்கென்று ஒரு இடத்தை வாங்குவதற்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அதற்கான ஆயத்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்கு சித்தமானால் இந்த வாரத்தில் அதற்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நடப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். அதற்காக எல்லாரும் ஜெபித்து கொள்ளுங்கள். இன்னும் தேவைகள் உண்டு. கர்த்தர் தேவைகளை சந்திக்கும்படியாக ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க? ஆமென். கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசத்தின்படி கர்த்தர் நடக்க செய்வார். அந்த விசுவாசத்தின்படி கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. இந்த மாதத்தில் நமக்கு வசன போட்டி இருக்காது. காரணம், நிறைய பேர் எல்லாம் ஊருக்கு போயிட்டதுனால அந்த வசன போட்டி ஜூன் 2வது வாரத்தில் நம்ம வைத்து கொள்ளுகிறோம். அதனால் நீங்கள் அதை நல்லா படிங்க. அந்த வேத பகுதியை மறுபடியும் ஒரு விஷயம் கூட நீங்கள் படித்து அதில் தெளிவடைந்து போய் இந்த மாதத்தில் நமக்கு ஒரு மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதுனால ஒருத்தர் கூட 10க்கு 8 அப்படின்னு எடுக்கக்கூடாது, 15க்கு 13 எடுக்கக்கூடாது, 15க்கு 15ன்னு என்ன செஞ்சிடணும், மார்க் எடுத்துடணும். அந்தளவுக்கு நீங்கள் நல்ல உற்சாகமாக படிங்க. கர்த்தர் உங்கள் நடுவில் இருந்து உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்றைக்கு வேத வசனத்திற்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம். எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். ஆமென். அல்லேலூயா. இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் பழக்கப்பட்ட ஒரு வசனம். அதிகமாக நான் பேசியிருக்கிற ஒரு வேத பகுதி. ஆனாலும் இன்றைக்கு ஒரு முக்கியமான சத்தியத்தை கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். என்ன அப்படின்னா, விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். அல்லேலூயா. யாக்கோப்பு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிற பொழுது 3வது அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், நம்முடைய வார்த்தையை குறித்து நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நாம் என்ன பேசுகிறோம் என்கிற காரியத்தை குறித்து மிகுந்த கவனம். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. யாக்கோப்பு 3வது அதிகாரம் 1வது வசனம். என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதர்களாக ஆகாதிருப்பீர்களாக. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களிலே தவறுகிறோம். ஒருவன் தன்னுடைய வார்த்தையின் சொல் தவறாதவரானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும்
கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவருமா இருக்கிறான். எத்தனை பேர் குதிரையை பார்த்துருக்குறீங்க? நிறைய பேர் குதிரையை பார்த்துருப்பீங்க. பீச்சுக்கெல்லாம் போனீங்கன்னாக்கா குதிரையை நிறுத்தி வச்சுருப்பாங்க. வாங்க சார், 15 ரூபா சார், 20 ரூபா சார் அப்படின்னு சொல்லி ஏற்றுவதற்காக ரெடியாக இருப்பாங்க. அந்த குதிரையை கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த குதிரையை கடிவாளம் போட்டிருப்பாங்க. வாய்க்குள்ள என்ன இருக்கும்? ஒரு கடிவாளம் போட்டிருப்பாங்க. அந்த கடிவாளத்தை வச்சு தான் அந்த குதிரை என்ன செய்கிறாங்க? கட்டுப்படுத்துகிறாங்க. அந்த கடிவாளம் இல்லை அப்படின்னா அந்த குதிரையை யாராலும் என்ன செய்ய முடியாது? பிடிக்க முடியாது. எங்கள் ஊரில் ஒருத்தர் குதிரை வச்சுக்கிறார். பேர் குதிரைக்காரன் பேர் வச்சுட்டாங்க. அவர் பேர் வேறு பேர், ஆனால் அவங்க குதிரை வச்சுக்கிறதுனால குதிரைக்காரன் பேர் வச்சுட்டாங்க. ஒரு நாள் அந்த குதிரை என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க கையை விட்டு போயிடுச்சு. அந்த கயிறு போட்டு கட்டியிருப்பாங்களையா, அது ஏதோ தெரியாமல் அவுந்துக்குச்சு. அந்த குதிரையை பிடிப்பதற்காக எத்தனையோ கிராமங்களுக்கு ஓட வேண்டியதாகி போச்சு. ஏன்னா அதை ஓடிக்கிட்டே என்ன செய்யுது இருக்கிறது. அந்த குதிரையை கட்டுப்படுத்த வேணுமானால் என்ன வேணும்னா கடிவாளம் வேண்டும். அந்த கடிவாளத்தை போல ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா அவனுடைய சொல் தவறாதவனாக, அவனுடைய வார்த்தை மிகவும் முக்கியமானதாக காணப்படுகிறது. அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனால் ஒரு மனிதனுடைய செயலை வைத்து அவன் நல்லவனா கெட்டவனா என்பதை நிதானிப்பதற்கு முன்பதாகவே சொல்லை வைத்து அநேகர் தீர்மானித்து விடுவார்கள். அவன் நல்லவன், அவன் கெட்டவன் அப்படின்னு என்ன செஞ்சிருவாங்க? தீர்மானித்து விடுவார்கள். ஏனென்றால் அவர்கள் பேச்சுக்கிற பேச்சு தான் அவர்கள் யார் என்பதை வெளிப்படுத்துகிறது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு உலகத்தில் சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்லுகிற இருதயத்திலிருந்து என்னெல்லாம் வருதோ அது மனிதனை என்ன செய்கிறதாம்? தீட்டுப்படுத்துகிறது. அப்போ நம்முடைய வாயின் வார்த்தைகள் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது, மிகவும் கவனம் உள்ளதாக இருக்கிறது. நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். என்ன அப்படின்னா, நீங்கள் எவைகளை விசுவாசிக்கிறீர்களோ அவைகளை பேசுங்கள், ஏனென்றால் உங்களுக்குள்ளாய் இருக்கிற ஆவியானவர் விசுவாசத்தின் ஆவியானவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசம் அப்படிங்கிறது ஆவியின் வரங்களிலே ஒன்றாக இருக்கிறது. விசுவாசம் என்பது நாம் ரட்சிக்கப்படுவதற்கு அஸ்திபாரமாய் இருக்கிறது. விசுவாசம் என்பது தொடர்ந்து தேவனோடு கூட நாம் பயணிப்பதற்கு அது காரணமாய் இருக்கிறது. விசுவாசம் என்பது நம்முடைய ஓட்டத்தை ஜெயமோடு முடிப்பதற்கு விசுவாசம் என்பது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு தான் அநேக போராட்டங்கள், அநேக பிரச்சனைகள், அநேக சூழ்நிலைகளை பிசாசு கொண்டு வந்து கொண்டே இருக்கிறான். பவுல் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். எது வரைக்கும் போராடினா? என்ன போராட்டம் அப்படின்னா, என்னை பயங்கரமாக அடித்தார்கள் அப்படிங்கிறது அல்ல, என்னை ரொம்ப வேதனைப்படுத்தினார்கள் என்று அல்ல, என்னை ஏமாற்றினார்கள் என்று அல்ல, கள்ளர் கையில் நாங்கள் அகப்பட்டோம் என்பது அல்ல, அது அல்ல போராட்டம். அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். அந்த போராட்டம் எதற்கான போராட்டம் என்றால் விசுவாச போராட்டம். எனக்கு தேவன் கொடுத்த விசுவாசத்தை பரீட்சித்து பார்க்கும்படியாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தை நல்ல போராட்டமாய் போராடினேன். நான் ஓட்டத்தை முடித்திருக்கிறேன். ஆண்டவர் எனக்குள்ள என்ன விசுவாசத்தை கொடுத்தாரோ அந்த விசுவாசத்தை இந்த நாள் வரைக்கும் நான் காத்து கொண்டிருக்கிறேன். கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்ன விசுவாசம், அதை என்ன அவர் காத்து கொண்டார், அது ஏன் அவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எப்படிப்பட்டது என்பதை நம்ம கொஞ்சம் கவனிச்சாவே நம்முடைய வாயிலிருந்து வர வார்த்தைகள் நாம விசுவாசிகளா இல்லை அவிசுவாசிகளா என்பதை காண்பித்து கொடுத்து விடும். அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் பாய் போட்டுட்டு இருக்கும்போது நான் என் மனைவியும் போட்டுட்டு இருந்தேன். பயங்கரமான வேர்வை, என்னால் நிற்க கூட முடியல, தலையெல்லாம் ஊற்றுது, இப்படி இன்னும் அப்படி கொட்டணும் கொட்டுது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் சொன்னேன், என்னப்பா இப்படி வேர்க்குது, ஜுரமே வந்துடும் போல் இருக்குதுன்னு சொல்லும்போது அவங்க கேட்டாங்க, உங்கள் விசுவாச வார்த்தை இதுதானா அப்படின்னு கேட்டாங்க. அல்லேலூயா.
இன்னைக்கு விசுவாசத்தை குறித்து தான் பேசணும்னு நான் நினைத்திருந்தாலும் என்னுடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? விசுவாசத்தின் வார்த்தையாக. ஜுரம் வந்துடும் போல இருக்குது, இவ்வளவோ இருக்குது அப்படின்னு என் வார்த்தை வந்த உடனே அவங்க கேட்குற கேள்வி, இதுதான் உங்களுடைய விசுவாசத்தின் வார்த்தையா? அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறோம் அப்படிங்கிறத ஆண்டவரும் கவனித்து பார்க்கிறார், பிசாசும் ரொம்ப கவனித்து 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 பார்க்கிறான். அல்லேலூயா. யோபுவுக்கு ஒரு பெரிய சோதனை வந்தது. யோபுவுக்கு வந்த சோதனை யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் யோபுவுக்கு வந்த சோதனை எப்படிப்பட்ட சோதனை அப்படின்னா, அவனுக்கு இருந்த எல்லாவற்றையும் அவன் இழந்தான். அவனுக்கு இருந்த பிள்ளைகளை அவன் இழந்தான், அவனுக்கு இருக்கிற ஆஸ்திகளை அவன் இழந்தான், அவனுக்கு இருந்த வேலைக்காரரை அவன் இழந்தான், அவனுக்கு இருக்கிற நல்ல நிலங்களை அவன் இழந்தான், அவனுக்கு இருந்த சொந்தங்களை இழந்தான், அவனுக்கு இருக்கிற நண்பர்கள் கூட எதிரிகளாய் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. இதெல்லாம் வந்ததற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, தேவன் யோபுவை சோதிக்க வேண்டும் என்பது அல்ல, மாறாக யோபுவின் வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை பிசாசும் அறிய விரும்பினான், தேவனும் அறிய விரும்பினார். அல்லேலூயா. என்ன பிரச்சனை நமக்கு வருது அப்படிங்கிறத விட அந்த பிரச்சனையின் மத்தியில் நாம் தேவனை குறித்து என்ன சொல்லுகிறோம் என்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கையை குறித்து நாம் என்ன சொல்லுகிறோம் என்கிற வார்த்தை மிகவும் முக்கியமானது. சில பேர் சொல்லுவாங்க, என்ன இந்த போராட்டத்தை பார்த்தா எனக்கு அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சிரும் போல இருக்குது அப்படிங்கிறது என்ன வார்த்தை? என்ன வார்த்தை அது? அவிசுவாசமான வார்த்தை அது. அநேகருடைய வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, இப்படியே இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா இப்படி ஆயிரும், இப்படியே நடந்ததுன்னா இந்த மாதிரி இப்படி பண்ணிடுவாங்க. அல்லேலூயா. ஒரு தலைவலி வரும், தலைவலி வர்றது சாதாரணமான ஒரு காரியம்தான். ஆனால் டாக்டர்கிட்ட போகும் பொழுது அவர் ஸ்கேன் போட்டு பார்க்கணும் அப்படின்னு டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டார் அப்படின்னாக்க பக்கத்தில் உள்ளவங்க சொல்லுவாங்க, தலைவலி சாதாரணமானது கிடையாதுங்க இப்போல்லாம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்தது, கோவிட்ஷீல்டு அப்படிங்கிற ஒரு வேக்சின் எல்லாரும் போட்டுக்கிட்டோம். கோவினை விட கோவிட்ஷீல்டு தான் நல்லதுன்னு சொன்னாங்க அந்த காலத்து. அப்போ அது நானும் போட்டுக்கிட்டேன். இப்போ நியூஸ் வருது, அது போட்டுக்கிட்டால் மாரடைப்பு வரும் அப்படின்ட்டு. எத்தனை பேர் வீதியில் இருக்கிறீங்கன்னு தெரியாது, இப்படி சொல்கிறாங்களே ஆயிரமோ. இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் விளையாண்டுக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு சுருண்டு விழுந்து மரித்து போய் விடுகிறார்கள். டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற பிள்ளைங்க அப்படியே கீழே விழுந்து மரித்து போகிறார்கள். சும்மா நடந்து போயிட்டு இருக்கிறாங்க, சுருண்டு விழுந்துடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போட்டு அந்த கம்பெனிக்காரங்களை கூப்பிட்டு, என்னையா உன் மருந்து, அதை என்ன தான் பண்ணு சொல்லு அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்லுகிறான், மூளைக்கு போகிற ரத்தத்தையும் இருதயத்துக்கு போகிற ரத்தத்தையும் உரைய வைக்கக்கூடிய தன்மை இதில் இருக்குது, ஆனால் எப்படி இருக்குதுன்னு தெரியல, ஒருவேளை மாரடைப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு எத்தனை பேருக்கு அதிர்ச்சி. கோவிட்ஷீல்டு போட்டு கொண்டவர்களா நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டும் அப்படின்னு இதை என்ன செய்கிறாங்க, காட்டுறாங்க. நம்ம அதை கேட்ட உடனே எப்படி நம்ம மனசுக்கு வருது, நம்ம அதுதான் போட்டோம், நமக்கு அப்பப்போ நெஞ்சு வலிக்குது, அதுதான் காரணம் போல இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா நம்ம என்ன எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை முடியும் போல இருக்குது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நாம் பேசுகிற வார்த்தைகள் மிகவும் கவனம் உள்ளதாக இருக்க வேண்டும். பவுல் சொல்லுகிறார், நான் எதை விசுவாசிக்கிறேனோ அதை பேசுகிறேன். எதை என்னுடைய வாழ்க்கையில் அவிசுவாசம் வருகிறதோ அதை உள்ளேயே நான் வச்சுக்கிறேன். நான் வெளியில் பேச வேண்டிய அவசியம் கிடையாது, நான் அதை பேசுவதில்லை. சில பேர் சொல்லுவாங்க, என் மனசில் என்னப்படுதோ அதை அப்படியே சொல்லிடுவாங்க. ஒளிவு மறைவில்லாமல் என்ன செஞ்சிருவேன். அல்லேலூயா. மற்றவங்க வேதனைப்படுவாங்களா அதை அவங்க யோசிக்க மாட்டாங்க. என் மனசில் பட்டுது நான் சொல்லிட்டேன், அவங்க வேதனைப்பட நான் என்ன பண்ணுறது, எனக்கெல்லாம் அப்படி மறைச்சிக்க வைக்க அப்படி அல்ல. அல்லேலூயா. இருதயத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத விட நான் பேசுகிற வார்த்தை விசுவாசத்தின் அடிப்படையில் இருந்தால் மட்டும்தான் பேசணுமா. அதுக்குனால தான் நமக்கு பேர் என்னது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்,
விஷ ஊசி மாதிரி இருக்கிறோம் நிறைய பேருடைய வாழ்க்கையில். அவங்கள குத்திக்கிட்டே இருக்கிறது, பயமுறுத்திக்கிட்டே இருக்கிறது, மிரட்டிக்கிட்டே இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இதை நீ செய்யக்கூடாது, நீ அங்கே போகக்கூடாது. இதை கேட்கும் பொழுதே நிறைய பேருக்கு என்ன செஞ்சிருது அப்படின்னாக்கா, ஆண்டவர்னாவே ரொம்ப பயங்கரமானவர் போல இருக்குது. அல்லேலூயா. பவுல் இங்கே சொல்லுகிறார் பாருங்க, நான் விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதி இருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் என்ன செய்கிறோம், இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் எந்த ஆவியை உடையவர்களாக இருக்கிறோம்? அவிசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருக்கிறோமா? சந்தேகத்தின் ஆவியை உடையவர்களாக இருக்கிறோமா? மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தையே நமக்கு இன்னைக்கு பெருசா தெரியுது, ஆனால் கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தை நமக்கு இன்னைக்கு, சில பேர் சொல்லுவாங்க ஆண்டவருடைய வார்த்தையை சாதாரண எடுத்துக்குவாங்க. ஆண்டவர் வார்த்தை வசனம் சொல்லுதுங்க, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான்னு வசனம் சொல்லதான் செய்யுது. நானும் நம்பிட்டு தான் இருக்கிறேன், எங்கே செழிக்கிறேன், எங்கே என் வாழ்க்கை செழிப்பா இருக்கு அப்படிங்கிற கேள்விகள் எப்பொழுது வருகிறதோ, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மேலே எப்பொழுது நமக்கு ஒரு கேள்வி வருகிறதோ, அது எப்படிப்பட்ட வார்த்தை என்றால் அவிசுவாசமான வார்த்தை. ஆண்டவர் தன்னை குறித்து வெளிப்படுத்துகிற பொழுது முற்பிதாக்களுக்கு வெளிப்படுத்தி, நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்கின் தேவன், நான் யாக்கோப்பின் தேவன் அப்படின்னு சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவருடைய வாழ்க்கையிலே நான் எப்படிப்பட்டவராக இருந்தேன் என்பதை நினைத்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆபிரகாமுக்கு 75 வயதாக இருக்கும் பொழுது கர்த்தர் வாக்கு பண்ணினார், உனக்கு ஒரு குழந்தையை நான் கொடுப்பேன், அது உன் மூலமாக அவன் பிறப்பான், அவன் மூலமாக பூமியில் எல்லா வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு பலவிதமான வாக்கு தத்தங்களை ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறவில்லை. காரணம், கர்த்தருடைய நேரம் இன்னும் வரவில்லை. அந்த காலங்களிலே அவன் என்ன நினைத்திருப்பான்? கர்த்தர் சொன்னது நடக்குமோ நடக்காதோ, சில நேரத்தில் நடக்காது போல இருக்குதே அப்படின்னு சொல்லியிருக்கலாம், சில நேரத்தில் நடக்கும் போல இருக்குதே அப்படின்னு சொல்லியிருக்கலாம், சில நேரத்தில் மனைவியோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது கர்த்தர் இப்படி ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, எனக்கு ஒரு குழந்தை தருவேன்ட்டு, எப்படின்னு தான் எனக்கு தெரியல. உடனே அவ சொல்லியிருப்பா, ஒருவேளை எனக்கு தான் சரியில்லை போல இருக்குது, நான் இன்னொருவேளை உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன், அவள் மூலமாக நமக்கு ஒரு குழந்தை என்ன செய்யட்டும். அப்படி தான் ஒருத்தன் பிறந்தான். அதில் சந்தோஷம் வரல, சமாதானம் வரல, இன்னும் பிரச்சனை அதிகமாக வந்துச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 99 வயசு இருக்கும்போது கர்த்தர் வந்து மறுபடியும் அவனோடு கூட பேசுகிறார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணணும்னா அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற நான் வல்லவராக இருக்கிறேன். அந்த வாக்குத்தத்தத்தை நீ பெற்றுக்கொள்வதற்கு உனக்கு என்ன தேவை அப்படின்னா விசுவாசம் தேவை. அதனால தான் 99 வயசு இருக்கும் பொழுது கர்த்தர் வந்து பேசு, அடுத்த வருஷத்துல இதே நாள் வரும் பொழுது உன் கையில் என்ன இருக்கும்? அல்லேலூயா. ஏன் அது அப்போ வந்து சொல்றாரு அப்படின்னா, இவன் விசுவாசத்தில் அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு வெளிக்கு போன மாதிரி போனா, நம்புனா நம்பல, இப்படி தான் நம்முடைய வாழ்க்கை கூட இருக்கிறது. சூழ்நிலைகளை பார்த்து கொண்டு நாம் ஆண்டுடைய வசனங்களை, ஆண்டுடைய வாக்கு தத்தங்களை நம்ம கேள்விக்குறியாக்குறோம். ஆண்டவர் சொன்னார், ஆனால் ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல, ஏதோ நடக்கட்டும்பா, ஏதோ நடக்கட்டும்னு நீங்கள் விட்டீங்கன்னா எதுவுமே நடக்காது. நீங்களும் நானும் என்ன நினைக்கணும் அப்படின்னா, எனக்கு கர்த்தர் என்ன செய்ய தீர்மானித்திருக்கிறாரோ அதை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாட்டு பாடணும் இல்லையா? தேவன் சொன்ன வார்த்தையெல்லாம் ஒன்று கூட மாறி போவது இல்லை. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நிறைய பேர் கையரங்கள் உயர மாட்டாங்க. எனக்கு என்ன வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்தாரோ அதை எனக்கு நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னாக்க, ஒரு டைம் பீங் வச்சுக்கிறோம், ஒரு டைமிங், இவ்வளோ நேரம் தான். ஒரு நாள் ஆண்டவர் செஞ்சாருனாக்கா நான் ஏற்றுக்கிறேன், நம்புகிறேன். நான் 2வது நாளில் செஞ்சால் நான் ஒத்துக்க மாட்டேன். ஒரு வாரத்தில் செஞ்சால் நான் நம்புகிறேன். ஒரு வாரத்தில் ஆண்டவர் எனக்கு செய்யணும், அதுக்கு அந்த ஒரு வாரத்தில் செய்யலைன்னா ஓகே ஆண்டவர் கொடுக்க மாட்டார் போல இருக்கு. இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார்.
அந்த நேரத்தை ஆண்டவர் கொடுக்க வரும் பொழுது, அவர் வருகிற பொழுது அங்கே என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, இவன் இன்னும் என் மேல விசுவாசமா இருக்கிறானா, இன்னும் இவள் என் மேல விசுவாசமா நான் செய்ய முடியும் என்ற விசுவாசம் இருக்கிறதா என்று கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. லூக்கா 18வது அதிகாரத்தில் ஒரு ஊமையை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அந்த ஊமையில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். அப்ப ஜெபம் பண்றதுக்கு சோர்வு வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வரும். ஏன் சோர்வு வருகிறது? நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவர் எனக்கு கொடுக்கல. ஒரு வாரமா ஜெபிக்கிறேன், ஒரு வருஷமா ஜெபிக்கிறேன், 10 வருஷமா ஜெபிக்கிறேன், இன்னும் ஆண்டவர் எனக்கு செய்யலை அப்படிங்கிறதுனால சில நேரங்களில் சோர்வு வருகிறது. ஆண்டவர் ஊமையாய் சொல்லுகிறார், ஒரு பட்டணத்தில் ஒரு அநீதி உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் நியாயாதிபதி வேற, நியாயம் செய்கிறவன். ஆனால் நியாயம்னா என்னன்னே தெரியாது. அதே கிராமத்தில் ஒரு விதவையும் இருந்தாள். அவளுக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் பிரச்சனை. அவள் விதவை வேற, அவளுக்கு யாருமே இல்லை. அவள் போகிறாள், ஐயா நீங்க தான் எனக்கு நியாயம் செய்யணும் என்று சொல்லி அந்த நியாயாதிபதி இடத்துல போகிறாள். அந்த நியாயாதிபதி எப்படிப்பட்டவன் அப்படின்னா, மனுஷங்களை மதிக்கவும் மாட்டான், தெய்வ பயமும் இல்லாத ஒரு மனுஷன். அவன் என்ன செய்யறதில்ல, யாரையும் மதிக்கிறது இல்லை. அது போல இந்த அம்மாவையும் மதிக்கல. நீ போ நான் வரேன் அப்படின்னு சொன்னான். இன்னைக்கு அநேக காரியங்கள் கவர்மெண்டில் நான் போய் வாங்கணும்னா உடனே கிடைச்சிருமா? கிடைக்கவே கிடைக்காது. ஒரு கேஸ் போடுறோன்னா உடனே அது வந்துருமா, நடக்குமா அப்படின்னு கேட்டால் பல வருஷங்கள் நெடுக்கிறது. வாய்தா மேலே வாய்தா. ஒரு காரியத்துக்கு போனோம்னா இன்னைக்கு போவாங்க, இன்னைக்கு போ, இன்னைக்கு போ, இன்னைக்கு போ, இன்னைக்கு போ, அடுத்த வாரம் வாங்க. அதுக்கு அடுத்த வாரம் போனோன்னா நான் 2 வாரம் கழிச்சு வாங்க, அதுக்கப்புறம் போனால் நான் 2 மாதம் கழிச்சு வாங்க. அதுபோல் இவனும் என்ன செய்கிறான், தட்டி கழித்து கொண்டே இருக்கிறான். சுற்றி இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, அவன்லாம் நல்லவனே கிடையாது, அவன்லாம் உனக்கு நீதி நியாயம் செய்யவே மாட்டான். ஏன்னா மனுஷங்களை மதிக்காத அவன் மனுஷன். ஒரு தாய் இப்படி வராங்களே, இந்த தாய்க்கு இப்படி செய்யணுமே அப்படிங்கிற சிந்தை இல்லாத ஒரு மனுஷன் அவன். அவங்ககிட்ட நீ எத்தனை முறை போனாலும் உனக்கு நடக்கவே, எல்லாரும் சுற்றி சொன்னவங்கெல்லாம் அதுதான், நடக்கவே நடக்காது. ஆனால் அவள் வேற வழி இல்லை, அங்கே தான் போய் ஆகணும். அவள் டெய்லியும் போய் நிற்கிறது, டெய்லியும் 4 வாரத்தை திட்டி அனுப்புவான். நான் தான் வரேன்னு சொல்கிறான்ல, நீ எதுக்கு டெய்லியும் வர? பல அவமானங்கள், பல நிந்தைகள். ஆனாலும் அவர் தொடர்ந்து போய்கொண்டே இருந்தார். ஒரு நாள் அவனுடைய எதிர்த்தில் நினச்சான், என்னடா இந்த அம்மா தொடர்ந்து வந்து நம்மளை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குது, இந்த அம்மாவால் வீட்டுக்கு வரத்துக்கே நமக்கு ஒரு மாதிரி இருக்குது, வீட்டுக்குள்ளே நம்மளை நிம்மதியாக இருக்க முடியல, இது கத்திக்கிட்டே கிடக்குது, ஐயா எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே கிடக்குது. இனிமேல் இந்த அம்மா தொந்தரவு பண்ணக்கூடாது. அதுக்கு என்ன செய்கிறது, நம்ம போய் ஒரு நீதி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு செய்வானா செய்ய மாட்டானா ஆண்டவர் கேட்டுட்டு, அதுபோல் தன்னை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுடைய விஷயத்தில் தேவன் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவருக்கு பதில் செய்யாமல் இருப்பாரோ? பதில் செய்யாமல் இருப்பாரோ? இன்னைக்கு கேட்கிறார், நம்மளை பார்த்து கேட்கிறாரு, நீங்கள் இரவும் பகலும் எந்த காரியத்தை குறித்து கேட்குறீங்களோ அந்த காரியத்தை கேட்கிற அந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து நான் உங்களுக்கு பதில் செய்யாமல் இருப்பேனோ? என்ன சொல்றீங்க? ஒருத்தர் தான் சொல்றது காது கேட்குது, வாயை திறந்து சொல்லுங்க, யாரு செய்வார்? அவர் சொல்லுகிறார் அடுத்த வார்த்தையில, சீக்கிரத்தில் அவருக்கு செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. எப்போ அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருக்கு எப்ப செய்யணும்னு தெரியும், அந்த செகண்ட் ஒரு வினாடி கூட மாறாது. கர்த்தர் அந்த நேரத்தில் செய்வார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா சொல்லிட்டு சொல்றாரு, ஆனால் மனுஷகுமாரன் அப்படி வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ? விசுவாசம் நிறைய பேருக்கு என்ன இருக்காது, இருக்காது. ஏன்? கூப்பிட்டு பார்த்தோம், அவர் எனக்கு பதில் கொடுக்கல. எவ்வளோ நாளுங்க கூப்பிட்டீங்க? 2 நாள் கூப்பிட்டேன். ஏன் 3ஆவது நாள்? 2 நாள் கூப்பிட்டு பார்த்தா ஒன்றுமே பதில் வரலைங்க, விட்டுட்டேங்க. இது யாரு? சோர்ந்து போகிறவர்கள். யார் இவங்க? விசுவாசம் இல்லாதவர்கள்.
விசுவாசம் உள்ளவங்க என்ன செய்வாங்க? எத்தனை நாளுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? 2 நாளாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஓகேங்க. மறுபடியும் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம். எத்தனை நாளுக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? 2 வாரமாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். 2 வாரமாக ஜெபம் பண்ணுறீங்களா? ஏன் விட மாட்டீங்களா? இல்லை, அவர் எனக்கு செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறார். மறுபடியும் அவங்கள பார்க்குறோம். ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்களா? எவ்வளோ நாளாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? 2 மாசமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னங்க இன்னும் 2 மாதம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஆண்டவர் உங்களுக்கு செய்யவே இல்லையே. மறுபடியும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா கர்த்தர் செய்வாருன்ட்டு? அவர் செய்வார் என்ற விசுவாசம் இருக்கிறதுனால தான் 2 மாசமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். மறுபடியும் அவங்கள பார்க்குறோம். எவ்வளோ நாளாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? 2 வருஷமா ஜெபம் பண்ணி. என்னங்க 2 வருஷம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இன்னும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கல. இனிமேல் அவர் உங்களுக்கு கொடுப்பாரா? அவர் சொல்றார், விசுவாசம் யாருக்கு இருக்குதோ அவர் சொல்லுவாங்க, 2 வருஷம் என்ன, என் ஆயுள் முழுவதும் நான் அவரை கூப்பிட்டு கொண்டே இருப்பேன். ஏனென்றால் எனக்குள்ளாய் ஒரு விசுவாசம் இருக்கிறது. என்ன விசுவாசம்? நான் ஜெபிக்கும் பொழுது என் தேவன் எனக்கு பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த விசுவாசம் இருந்தாதான் ஆண்டவர்கிட்ட என்ன செய்ய முடியும்? சில பேர்கிட்ட கேட்டோம்னா, என்னங்க பிரச்சனையோடு இருக்கிறீங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண முடியுதா? என்னங்க இது பிரச்சனையே தான் முன்னாடி வந்து நிற்கிது, அதனால் என்னால் என்ன செய்ய முடியல? ஜெபிக்க முடியல. இந்த போராட்டம் எனக்கு முன்னாடி வந்து நிற்கிது, அதனால் என்னால் என்ன செய்ய முடியல? ஜெபிக்க முடியல. யார் ஜெபிக்க முடியலன்னா, யார் ஆண்டவர் மேலே விசுவாசம் இல்லை நினைக்கிறாங்களோ அவங்க தான் என்ன செய்ய மாட்டாங்க. ஒரு காரியம் எனக்கு தேவைப்படுது, ஒருத்தரால் தான் அது நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், எடுக்கலை. மறுபடியும் ஃபோன் பண்ணுறேன், எடுக்கலை. நான் விட்டுருவேனா? எனக்கு தெரியுது இந்த காரியம் இவரால் தான் எனக்கு நடக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இவர் மூலம் தான் எனக்கு நடக்க முடியும் அப்படின்னு நான் என்ன செய்கிறேன்? மனசுக்குள்ளே ரொம்ப ஆழமாக நான் நம்புகிறேன். அதனால் நான் என்ன செய்கிறேன்? காலையில் ஃபோன் பண்ணுறேன், எடுக்கலை. மதியம் ஃபோன் பண்ணுறேன், எடுக்கலை. சாயந்தரம் ஃபோன் பண்ணுறேன், எடுக்கலை. சரி 3 வேளை ஃபோன் பண்ண எடுக்கலைன்னு விட்டுற முடியுமா? விட்டுற முடியுமா? அல்லேலூயா. நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்துறீங்க, ஒரு 1000 ரூபா கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்குவாங்க. கடன் வாங்கிட்டு போயிட்டாங்க. அங்கே சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க, நாளைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு முன்னாடி உங்கள் கையில் என்ன செஞ்சிடுவேன். 4 மணி ஆச்சு, ஃபோன் அடிக்கிறீங்க, எடுக்கலை. மறுபடியும் ஃபோன் அடிக்கிறீங்க, எடுக்கலை, விட்டுட்டீங்க. அடுத்த நாள் மறுபடியும் ஃபோன் அடிக்கிறீங்க, எடுக்கலை. நீங்கள் எத்தனை முறை அடிச்சிட்டிங்க, எடுக்கவே இல்லை. என்ன செய்வீங்க? சரி போ அப்படின்னு விட்டுருவீங்களா? ஹலோ, விட்டுருவீங்களா? நேற்று ஒரு அம்மா சர்ச்சுக்கு வந்தாங்க. காலையில் அவங்களுக்கு மீன் பாக்கி தரேன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு அவங்க சொல்கிறாங்க, எனக்கு சர்ச்சு 1 மணிக்கு முடிஞ்சிடும், நான் 1 மணிக்கு வந்து, ஐயோ அது வரைக்கும் என்னால் இருக்க முடியாதுன்னு தெரியாது, நான் வீட்டை விட்டு காலி பண்ணுறேன். நீங்கள் என்ன செய்யணும்? சீக்கிரம் வந்துடுங்க. அந்த அம்மா வந்தாங்கிட்ட கேட்டாங்க, என்ன பாஸ்டர் நான் பண்ணட்டோன்ட்டு. சரி போய் வாங்கிட்டேன். அவன் இங்கே உக்காந்துக்கிட்டு அந்த அம்மா போயிருமா இருக்குமோ தெரியாதுங்கிற சிந்தனை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. போயிட்டே வாங்க. போயிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, அறக்க பறக்க அவங்க பாதி தூரத்துக்கு வந்து என்ன அது அப்படின்னு சொன்னாக்க, ஒரு பணம் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அந்த நம்பிக்கை என்ன செய்யுது இருக்குது, அவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால் அதை என்ன செய்ய முடியுது. அவங்க தந்துடுவாங்கிற நம்பிக்கை எதனா இருந்தால் தான் திரும்ப என்ன செய்ய முடியுது, ஃபோன் பண்ண முடியுது. அதுபோல் ஒரு மனித மேலேயே நம்ம எவ்வளோ நம்பிக்கை வைக்கிறோம்னா, நமக்காக உயிரை கொடுக்குற ஆண்டவர் மேலே நம்ம எவ்வளோ நம்பிக்கை வைக்கணும், எவ்வளோ நம்பிக்கை வைக்கணும். அவர் மறந்துடுவாரா? அவர் நம்மளை விட்டு விலகிடுவாரா? அவர் செய்யாமல் விட்டுருவாரா? அப்போ நமக்குள்ளே என்ன இருக்குன்னா அவிசுவாசம். என்ன அது? அவர் எங்கே செய்கிறார்? இன்றைக்கி நிறைய பேர் சபைக்கு வராமல் போகிறதுக்கு காரணம் என்னன்னா அவிசுவாசம். என்னன்னா அவங்க நினைக்கிறாங்க, ஆண்டவரை விட அவங்க உதவி செய்வாங்க. உங்களுக்கு யார் அந்தளவுக்கு உதவி செய்ய முடியும்? ஆண்டவரை விட 2 நாள் செய்வாங்க, இல்லை 2 மாதம் செய்வாங்க, இல்லை 2 வருஷம் செய்வாங்க. அப்புறம் சொல்லுவாங்க, நீ எல்லாம் இருக்கிறத விட செத்து போனால் பரவாயில்லையேன்னு கேட்பாங்க. அன்னைக்கு உட்காந்து அலறதை விட இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் எனக்கு போதும் ஆண்டவரே, நான் உண்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே,
நான் உம்மை பிடித்து கொள்ளுகிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எனக்கு போதும் ஆண்டவரே. ஏனென்றால் நீர் எனக்கு என்ன சொன்னீரோ அதை செய்வதற்கு வல்லமை உடையவராய் இருக்கிறீர். உலகத்தில் நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க நமக்கு, நான் உங்களுக்கு அது செய்கிறேன், உங்களுக்கு இது செய்கிறேன், நான் அங்கே அது பண்ணுறேன், இது பண்ணுறேன் அப்படின்ட்டு. என் வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட மிகப்பெரிய பாடம் என்ன அப்படின்னா, நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை நம்ம என்ன செய்யணும். ஏன்னா அவன் மூச்சு எப்போ போகும்னு தெரியாது, அவன் மனசு எப்போ மாறுன்னு தெரியாது, அவன் எப்போ இயலாதவனாய் மாறுவான்னு நமக்கு தெரியாது. அல்லேலூயா. ஒருத்தங்க சொல்றாங்க அப்படின்னா அவங்களால செய்ய முடியுமா நமக்கு? ஆனால் என் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஒரு நாளும் அப்ப எனக்கு முடியலப்பா அப்படின்னு சொல்ற ஆண்டவர் அல்ல. அவர் ஒரு நாளும் என் மூச்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்ற ஆண்டவர் அல்ல. ஏனென்றால் அவருக்கு முதலும் இல்லை முடிவும் இல்லை. நேற்றைக்கு எப்படியோ அப்படியே இன்றைக்கு இருக்கிறார், இன்றைக்கு எப்படியோ அப்படிதான் நாளையும் இருக்கிறார், நாளைக்கு எப்படியோ அப்படிதான் என்றும் அவர் இருக்கிறார். சில பேர் சொல்லுவாங்க, அன்னைக்கெல்லாம் நீங்க கேட்டதீங்கன்னா பரவாயில்ல. ஒருத்தர் சொன்னார், சபைக்கு நிறைய செய்யணும்னு எனக்கு வாஞ்ச, ஆனால் நான் இருந்த அந்த காலத்தில் ஒருவேளை நீங்கள் சபை வாங்கலான்னு சொல்லியிருந்தா நான் நிறைய கொடுத்துருப்பேன். இன்றைக்கி என் நிலைமை ரொம்ப மோசமா. இதுதான் மனிதனுடைய எண்ணம், மனிதனுடைய வாழ்க்கை அப்படிதான். ஆனால் கர்த்தரோ என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் ஒரு நாளும் எப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி நான் சூப்பராக இருந்தோம்பா, இன்னைக்கு என்னால் முடியல அப்படின்னு சொல்லுகிற தேவனே. அல்லேலூயா. அப்போ அந்த விசுவாசம் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும்னா சோர்ந்து போனதாக இருக்காது. சில பேர் பேசும் பொழுது நமக்கு எல்லா கவலையும் வந்துடும். போன கவலையெல்லாம் யூடர்ன் போட்டு திரும்பி வந்துடும். அப்படியே நம்ம போய் அவங்கள போய் பார்த்த உடனே அப்படியே உட்காந்துருப்பாங்க. வாங்க பாஷ, என்னம்மா ஒரு மாதிரி இருக்கிறீங்க? எப்படியோ அப்படி இருக்கிறேன் பாஷ. எப்படியோ என்னம்மா இப்படி பேசுகிறியம்மா, என்னம்மா ஆச்சு அப்படி, அது ஏன் கேட்குறீங்க? சரி, அதுவும் கேட்க வேணாம், நான் விட்டுட்டாத. பேசுகிறது பேச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப உற்சாகமாக போவோம். நம்ம தேவ பிள்ளை போய் பார்க்க போகிறோம், விசாரிக்க போகிறோம், ஜெபம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருக்கிற நிலைமையை பார்த்தா நமக்கு ஏன் இங்கே வந்தேன் ஆண்டவரே அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யும். அவ்வளோ காரியத்தை சொல்லுவாங்க, எனக்கு இவ்வளோ பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, எனக்கு அப்படி இருக்குது. இருக்கட்டும், நம்ம தேவன் யார் அதை யோசித்து பார்க்கணும். 1000 பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி என் பாக்கெட்டில் ₹1 கூட இல்லாமல் இருக்கலாம், அதனால் எனக்கு இல்லைங்கிறத விட கர்த்தர் எனக்கு கொடுக்க வல்லவர் என்பதை நான் விசுவாசிக்கணும். இன்றைக்கி எனக்கு பலவீனம், என்னால் நடக்க முடியல, உடம்பெல்லாம் வலியாக இருக்குது, அதனால் ஐயோ முடியலைங்கிறத விட நாளைக்கு கர்த்தர் என்னை மான்காலை போல எனக்கு கொடுத்து என்னை ஓட செய்வார், அதை நான் விசுவாசிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிகளுக்கும் உலகத்தாருக்கும் இருக்கிற வித்தியாசமே என்ன அப்படின்னா, நம்மெல்லாம் எதிர்நீச்சல் போடுறவங்க. என்ன நீச்சல்? எதிர்நீச்சல்னா தெரியுமா உங்களுக்கு? மீனை பார்த்துருக்குறீங்களா? நாங்கள் பார்க்காத மீனா? அந்த மீன் உயிரோடு இருக்கும்போது என்ன செய்யும்? ஆப்போசிட்டில் தான் போகும். தண்ணி இப்படி ஓடுதுன்னா அது இப்படி தான் என்ன செய்யுமா? உடனே நீங்கள் போய் பார்த்தீங்களான்னா கேட்காதீங்க, எல்லோரும் சொல்கிறத நான் சொல்கிறேன். எல்லோரும் என்ன இப்படி தான் ஓடுமா, ஆப்போசிட் டைரக்ஷன் தான் என்ன செய்யுமா? ஓடுமா. ஏன் அப்படின்னா நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படிங்கிறத அதை வெளிப்படுத்துகிறது. செத்த மீன் என்ன செய்யும்? ஓடுற பக்கமே. இந்த உலகம் எப்படி இருக்குன்னா செத்த மீன் மாதிரி இருக்குது. திடீர்னு ஒரு நியூஸ் வரும், எல்லாம் அதையே குறிப்பு வச்சுருப்பான். உனக்கு தெரியுமா இப்படி ஆகி போச்சோமா, அப்படி ஆகி போச்சோமா, இப்படி ஆகி போச்சோமா, அப்படி ஆகி போச்சோமா. ஒரு நியூஸ் தரங்களேன், செத்தான், குண்டு வெடித்தது, அது வெடித்தது, இது வெடித்ததுன்னு இங்கே வயிறு வெடிச்சிடும் நமக்கு. அதை கேட்கும்போது, நியூஸை கேட்கும்போது ஒரு நல்ல நியூஸு காலையில் என்ன செய்யாது. அதனால் நியூஸ் பார்க்குறதே விட்டுட்டு நாளை யாராவது சொன்னாங்கன்னாக்கா கேட்டுக்கிறது. ஓ அப்படியா நடந்துச்சா, ஏன்னா இது கூட தெரியாமல் இருக்கிற, அது தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன்? ஒன்றும் பண்ணுறது. இன்றைக்கி நிறைய பேர் அதை தான் பார்க்குறது. எடுத்த உடனே காலையில் வந்த உடனே பேப்பரை தான் எடுத்து வச்சு படிச்சுக்கிறது. என்னமோ இவங்க தான் படித்து நாளைக்கு போய் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுற மாதிரி பேப்பர் எடுத்து வச்சுட்டு படிக்கிறது. ஒரு வரி விடாமல்
ஏதோ என்ன தலைப்பு செய்துன்னு படுத்தா கூட பார்த்து, நான் சின்ன வயசில் பேப்பர் படிச்சிருக்கிறேன், எதுக்குன்னு பொம்மை பார்க்கறதுக்கு, என்னென்னலாம் படமெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. வேறு ஒன்றுத்துக்கும் இன்னும் நிறைய பேர் என்ன செய்வாங்க, காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பேப்பர் வாங்கி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு லைனாக படிப்பாங்க, என்னது இருக்குன்ட்டு. என்னங்க நியூஸ் படிச்சிட்டிங்களா? படிச்சிட்டேன். என்ன இருக்குது? அது ஒன்றும் இல்லைங்க, அதுதான் 2 மணி நேரம் படிச்சிங்களா? நிறைய அப்படி தான் படிக்கிறாங்க. பைபிளை வாசிக்க மாட்டாங்க அவங்க, நியூஸை திருப்பி பார்க்குறது. அப்புறம் யூடியூப் வர இப்போ வந்து போச்சா, ஷார்ட்ஸ்னால வந்து போச்சா, என்னென்னவோ வருது, எல்லாத்தையும் குப்பை மாதிரி உள்ளே ஏற்றிக்கிட்டு எங்கே விசுவாசம் இருக்கும்? என்ன வேணும் நமக்கு? விசுவாசம். எப்படி விசுவாசம் வரும்? கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து தான் வரும். என் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறியும் பொழுது எனக்குள்ளாக ஒரு விசுவாசம் வரும். அல்லேலூயா. சும்மா விசுவாசம் வராது. சில பேர் சொல்லுவாங்க, நான் விசுவாசிக்கிறோம் பாஸ்டர். எப்படிங்க விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் செய்வாருன்னு. எதை வச்சு கர்த்தர் செய்வாருன்னு விசுவாசிக்கிறீங்க? எந்த வசனம் ஆதாரத்தை வைத்து சொல்கிறீங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது, கர்த்தர் எனக்கு செய்வார்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க செயலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா விசுவாசமாக என்ன செய்யாது. ஆனால் நாம் கர்த்தரை விசுவாசிக்கிறோம் அப்படிங்கிறது அடையாளமே என்னன்னா, நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் என்ன பேசுகிறேன் என்றால், கர்த்தர் எனக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நான் பேசுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற, பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாங்க. அப்படி என்ன பாஸ்டர் பொய் சொல்கிறதா? நான் பலவீனமாக இருக்கும் பொழுது நான் எப்படி பலவான்னு சொல்ல முடியும்? நான் விசுவாசிக்கிறேன், ஆகையால் பேசுகிறேன். நான் இப்பொழுது பலவீனன் தான், ஆனால் கர்த்தர் என்னை பலம் உள்ளவனாய் மாற்றுகிறார். இப்பொழுது நான் சுகவீனம் உள்ளவன் தான், ஆனால் கர்த்தர் எனக்கு பூரண சுகத்தை கொடுக்க வல்லமை உடையவராய் இருக்கிறார். இப்பொழுது நான் ரொம்ப கஷ்டத்தில் உள்ளவன் தான், ஆனால் என்னுடைய கஷ்டத்தை மாற்றுவதற்கு என் தேவன் வல்லமை உடையவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமுடைய விசுவாசம் அப்படிப்பட்ட விசுவாசமாக இருந்தது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் போராடுறதுக்கு காரணம் என்னன்னா, விசுவாசம் நிறைய பேருக்குள்ள என்ன செய்யலை இல்லை. சில பேர் நினைக்கிறாங்க, ஆணுடைய பிள்ளை ஆகிட்டேங்க, நான் சர்ச்சுக்கு வரேங்க, நான் ஆணுடைய வார்த்தையை நான் படிக்கிறேங்க, நான் எனக்கு கர்த்தர் எல்லாம் செய்வாரான்னு கேட்டால் செய்ய முடியாது. ஏனென்றால் அவர் எப்படி ஆப்ரேட் பண்ணுறார் அப்படின்னா, அவர் எப்படி செயல்படுகிறார் அப்படின்னீங்கன்னா, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு செயல்படுகிறார். அல்லேலூயா. நான் பேசுகிற இந்த வார்த்தையை எல்லாருமே தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனால் யார் இதை விசுவாசித்து, ஆமா இந்த வார்த்தையின்படி இனிமேல் நான் பேசுகிற வார்த்தையை, என்னுடைய அவிசுவாசமான வார்த்தையை நான் பேச மாட்டேன், கர்த்தருடைய வார்த்தையை தான் நான் பேசுவேன் அப்படி நீங்க ஒப்பு கொடுத்து நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்களோ, அவங்களுக்கு தான் கர்த்தர் கிரியை செய்ய முடியும். சில பேர் நிறைய கிறிஸ்துவ பேர் வச்சிருப்பாங்க. என்ன பேரு? கிறிஸ்துவ பேர் வந்து பேதுருன்னு இருக்கும், பேர் வந்து யோவான்னு இருக்கும், பேதுரு ஆபிரகாம்னு கூட இருக்கும். ஆனால் அவங்களுக்குள்ள விசுவாசம் இவங்களுக்குள்ள விசுவாசமும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அது யாரோ இவங்க யாரோங்கிற மாதிரி இருக்கும். பேர் இருந்தால் போதாது, நான் மனசுக்குள்ள என்ன இருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை தான் எனக்கு விசுவாசத்தை என்ன செய்கிறது? அதிகப்படுத்துகிறது. கர்த்தருடைய வார்த்தை இல்லைன்னா எனக்குள்ள விசுவாசம், அது பாஸ்டாக இருந்தாலும் சரி தான், யாராக இருந்தாலும் சரி தான். நான் ஒரு ஊழியக்காரன் சொல்லிட்டு 24 மணி நேரம் எனக்கு விசுவாசம் இருக்குன்னு நான் சொல்லணுன்னாக்க என்னை போல முட்டாள் யாரும் இருக்க முடியாது. அப்போ எனக்குள்ள எப்படி விசுவாசம் வரும்? கர்த்தருடைய வார்த்தையை நான் வாசிக்கிறேன், ஒவ்வொரு சூழ்நிலையும் கர்த்தருடைய வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்க்கிறேன். இந்த சூழ்நிலை இப்படி இருக்குது, அந்த சூழ்நிலை அப்படி இருக்கட்டும், கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அதை தான் நான் பார்க்கணும். இந்த சூழ்நிலையை நான் பார்த்துட்டு இருந்தேன்னா வேலைக்கு ஆகாது, எனக்கு பயம் வரும். சூழ்நிலையை பார்த்துட்டு இருந்தேன்னா எனக்கு பலவிதமான திங்கிங் என்ன செய்யும், மாற்றி வந்து கொண்டே இருக்கும். நான் எதை பார்க்கணும் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், மனுஷகுமாரன் வரும் நாட்களில் விசுவாசத்தை காண்பாரோ. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் விசுவாசம் இல்லை, அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை இல்லை. ஒரு ஊழியக்காரர் சொல்லுகிறார், கடைசி நாட்களில் வேத வார்த்தைக்கு பஞ்சம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பஞ்சம் எப்படி வரும்னாக்க, பைபிள்லாம் இல்லாமல் போயிருங்கிறது இல்லை, பைபிள் இருந்தாலும் வாசிக்காமல் இருப்பாங்க, வசனம் அவங்களுக்கு தெரியாது.
வேத வார்த்தை அவங்களுக்கு தெரியாது. ஒரு கஷ்டம் வரும் பொழுது அதை குறித்து கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. கர்த்தருடைய வாக்குத்தத்தை பிடித்து அதில் நடக்க அவங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. நோவாவை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவங்களிடத்தில் ஆண்டவர் பேசினார், நான் இந்த பூமியை அழிக்க போகிறேன் அப்படின்னார். எப்படி அழிக்க போகிறேன்? ஜலத்தினால் அழிக்க போகிறேன். அது வரைக்கும் மழை பெஞ்சதே கிடையாது. ரெயின் அப்படின்னா என்னன்னே அவனுக்கு தெரியாது. அங்கே உள்ள ஜனங்களுக்கும் ஆண்டவர் புது வெக்காபுலரி போகிறாரு. ஐ வில் சென்ட் யூ ரெயின் அண்ட் டிஸ்ட்ராய் ஆல் தி பீப்புள் ஆஃப் திஸ் எர்த். இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் ஜலத்தினாலே நான் என்ன செய்ய போகிறேன்? அழிக்க போகிறேன். அதனால் நீ எனக்கு ஒரு பேழையை உண்டு பண்ணு, உனக்கும் உன்னுடைய மற்ற ஜீவராசிகளை காப்பதற்கும் ஒரு பேழையை உண்டு பண்ணு. அந்த வார்த்தையை யாரும் விசுவாசிக்கல, ஆனால் நோவா விசுவாசித்தான். அதே வார்த்தையை கர்த்தர் அவனுக்கு சொன்ன அதே வார்த்தையை அவனு எல்லாருக்கும் சொன்னான். என்ன சொன்னான் அப்படின்னா, நீங்கள் பாவத்திலே தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பதினாலே கர்த்தர் இந்த தேசத்தை ஜலத்தினால் அழிக்க போகிறார் அப்படிங்கும்போது எல்லாரும் சிரிச்சாங்க. ஏன் தெரியுமா? யாரும் நம்பல, யாரும் விசுவாசிக்கல. இவங்க மட்டும்தான் விசுவாசிச்சாங்க. கர்த்தர் எப்படியெல்லாம் பேழையை உண்டு பண்ணணும்னு சொன்னாரோ அதே போல அவனை உண்டு பண்ணினான். ஏன் தெரியுமா? அவனுக்கு விசுவாசம் இருந்துச்சு. என்னன்னா, கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்வாரானால் அதை செய்வதற்கு அவர் வல்லமை உடையவராயிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க வசனத்தை கேட்குறீங்கன்னா ஆமென் அல்லேலூயா சொன்னா மட்டும் போதாது, நீங்க அந்த வசனத்துக்கு ஏற்றபடி நடப்பதற்கு உங்கள் வார்த்தையை நீங்க உபயோகப்படுத்தணும். சூழ்நிலையை பார்த்து பார்த்து சூழ்நிலையை பேசக்கூடாது. மாறாக சூழ்நிலை எதிராக நிற்கட்டும், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். சூழ்நிலை எனக்கு எதிராக இருக்கட்டும், நான் தாழ்ச்சி அடையேன். சூழ்நிலை எனக்கு எதிராக இருக்கட்டும், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். சூழ்நிலை எனக்கு எதிராக இருக்கட்டும், என்னை அமர்ந்த தண்ணீர்களில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அந்த வார்த்தையை நம்ம சொல்ல முடியுதா? காலையில் நான் சொன்ன மாதிரி தான், என்னப்பா ஜுரம் வந்துடும் போல இருக்கேன். இது போல தான் நம்ம அநேக வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். என்ன சொல்லிக்கொண்டே இருக்கிறோம்? இது இப்படி ஆச்சு, என்ன ஆகுதுன்னே தெரியல. சில பேருக்கு என்னம்மா இப்படிமா இருக்கிறீங்க, வயசாயிடுச்சுல்ல, இப்படி தான் இருப்பேன். அல்லேலூயா. இதே காலை இப்போ கேட்டிங்கன்னா அவர் அப்படி சொல்ல மாட்டார். நான் அன்னைக்கு 40 வயசு உள்ளவனா இருந்தேன், இன்னைக்கு 80 வயசு உள்ளவன் ஆனேன். அன்னைக்கு இருக்கிற பலத்தை கர்த்தர் இன்றைக்கும் எனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. காலைப்படி ஆவி எப்படிப்பட்ட ஆவி? நம்முடைய ஆவி எப்படிப்பட்ட ஆவி? என்னங்க உங்க பிரச்சனை மாறாது போல இருக்குது? ஆமாங்க, எனக்கும் பயமா தாங்க இருக்குது. மாறாது போல இருக்குதுங்க. அது கண்டிப்பா மாறவே மாறாது. உலகத்தில் வந்து சொல்லிட்டு என்னங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை, இது மாறாது போல இருக்கு, நீங்க சொல்லுங்க, இதையெல்லாம் மாற்ற என் தேவன் வல்லமை உடையவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எப்படிங்க மாறும்? கர்த்தர் மாற்றுவதற்கு வல்லமை உடையவராய் இருக்கிறார். அல்லேலூயா. லேண்ட் வாங்குற விஷயத்தில் எல்லாரும் என்கிட்ட கேட்ட கேள்வி, எவ்வளோ வச்சுக்கிறீங்க? எவ்வளவு? ஆமாம், நம்ம விசுவாசி யாரும் கேட்கல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். நிறைய பேருக்கு சொன்ன வார்த்தை என்னன்னா, நீங்கள் எவ்வளோ வச்சுக்கிறீங்க பாஸ்டர்? இடம் வாங்க போகிறேன்னு சொல்கிறீங்க, பட்ஜெட் வேறு இவ்வளோ சொல்கிறீங்க. ஸ்தோத்திரம். நான் சொன்னேன், என் மகன்கிட்ட பாக்கெட்டில் ஒன்றும் இல்லைங்கிறதுக்காக அவன் பிச்சைக்காரன் நினச்சிடக்கூடாது நீங்கள். ஏன்னா அவங்க அப்பா பெரிய பணக்காரன். அல்லேலூயா. அதுபோல் என் பாக்கெட்டில் எனக்கு இல்லை அப்படிங்கிறதுனால நினச்சி உங்கள்கிட்ட இவர்கிட்ட ஒன்றுமே இல்லை, இவர் வாங்கவே முடியாது அப்படின்னு நினச்சிடாதீங்க. என்னுடைய அப்பா பயங்கர கோடீஸ்வரர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யார் அப்பா கோடீஸ்வரர்? யார் அப்பா? யார் அப்பான்னு கேட்டேன், எந்த அப்பான்னு கேட்கல. யார் அப்பா? நல்ல வேலை உங்க அப்பான்னு சொல்லாம போனீங்க. அவர் யாரு? நான் சொன்னேன், என் பாக்கெட் இல்லைங்கிறதுனால நான் என்கிட்ட இல்லைப்பா, நான் என்ன பண்ணதுன்னு தெரியல, பார்க்கலாம், அது பண்ண போகிறேன், இது பண்ண போகிறேன். இது வரைக்கும் நாங்கள் செஞ்ச ஒரே ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டுகிட்ட மட்டும்தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ரெண்டாவது, தேவ பிள்ளைகளை உங்ககிட்ட ஜெபம் பண்ணுறதுக்காக சொல்லிட்டு இருக்கிறோம். ஜெபத்தினால, அநேகருடைய ஜெபத்தினால கர்த்தர் காரியங்களை
வாய்க்க பண்ணுவார். இப்பவும் கேள்விக்குறி அப்பப்போ வந்து நிற்குது. எப்படி மீதி என்ன பண்ண போற? நான் ஒன்றும் பண்ண போதில்லை, ஜெபம் மட்டும் பண்ண போகிறேன், அவர் வாய்க்க பண்ண போகிறார். அந்த விசுவாசத்தை தான் நான் இப்பயும் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் நீங்கள்லாம் இப்படி உக்காந்துருக்குறீங்க. ஏன் இது லேண்டை வாங்குற விஷயத்தில் நீங்கள் ஒன்றும் யோசிக்க மாட்டீங்க, அது எனக்கு தெரியும். மற்ற உங்கள் விஷயத்தில் நீங்கள் என்ன யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையை குறித்து, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, உங்கள் பிள்ளைங்களை குறித்து என்ன நமக்கு யோசனை இருக்கிறது? கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படிங்கிற விசுவாசம் இருக்கிறதா? கர்த்தர் செய்வார் அப்படிங்கிற விசுவாசம் இருக்கிறதா? கர்த்தரால் முடியும் அப்படிங்கிற விசுவாசம் இருக்கிறதா? அப்போ நீங்கள் நானும் எப்படி இருப்போம்? அல்லேலூயா. நம்மெல்லாம் வேறு ரகமாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஒன்றுமே இல்லைடா, ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான்டா, எப்படிடா அப்படின்னு கேட்டாக்க நம்ம சொல்லணும், ஏன்னா எல்லாவற்றையும் உடைய என் ஆண்டவர் எனக்கு தேவனாக இருக்கிறார், நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். அப்பாவுடைய சொத்துல யாருக்கு போகும்? அல்லேலூயா. நிறைய பிள்ளைங்க ஒன்றும் அதை உணராமையே இருக்கிறீங்க. யாருக்கு போகும்? ஆனால் நம்ம பிள்ளையாக இருந்தால் தானே பிரச்சனை. பிள்ளையாக இருக்க மாட்டேன்றோம். நம்ம எதுக்கோ பிள்ளையாக இருக்கிறோம், ஆனால் விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாய் அல்ல. பவுல் சொல்றார் பாருங்க, விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். என்ன பேசுறாராம்? கீழே சொல்றாரு, கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் நடக்காதது, இதுவரைக்கும் நடக்காது அப்படின்னு சொல்றத அவர் இங்கே சொல்லுகிறார். என்னென்ன? 2வது உயிர்த்தெழுதல் நாளில் அவர் வருகிற பொழுது அவருடைய பிள்ளைகள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள், நாங்கள் உயிர்ப்பிக்கப்படுவோம், நீங்களும் உயிர்ப்பிக்கப்படுவீங்க, உங்களுக்கு முன்பாக நாங்கள் நிற்போம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏன் அதை விசுவாசிக்கிறோம்? ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து எழுப்பினார் என்பது உண்மையானால் நாங்களும் மரணத்திலிருந்து எழுப்புவதற்கு அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. இதுதான் நடக்காதுன்னு எல்லாரும் நினைக்கிற ஒரு காரியம். அதை கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். என்னன்னா, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது அவர் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வாக்குத்தத்தம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? 16 வசனத்தில் சொல்றபடி, ஆனபடியினால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தாலும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அல்லேலூயா. அதனால் நாங்கள் என்ன செய்யறதில்ல, நம்ம நிறைய பேர் எதில் சோர்ந்து போய், ஆமாம், யார் சோர்ந்து போகிறாங்கன்னு நம்ம கின்னஸ் புத்தகத்தில் ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி வச்சாங்கன்னா யார் அதிகமாக இருப்போம்? நம்ம தான். உலகத்தான் கூட வாழ்கிறோம், வாழ்க்கை என்னமோ வாழ்கிறோம், பார்க்கலாம் போ, இதுதான் வாழ்க்கையா, வாழ்ந்துட்டு போவோம் போ, கஷ்டமா ஒரு உலகத்தான் சொல்கிறான். என்னங்க வாழ்க்கை? இருந்தால் சாப்பிட்லாம், இல்லைன்னா கிடக்கலாம் போ. ஆனால் தேவ பிள்ளைகள் மட்டும் எல்லாவற்றையும் கொடுக்குற ஆண்டவர் கூட இருந்தாலும் எனக்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவர். சோர்வு. என்ன சோர்வு? மனதில் ஒரு பெரிய சோர்வு. என் பிரச்சனை எப்படி மாறுன்னு தெரியலையே, என் கஷ்டம் எப்படி மாறுன்னு தெரியலையே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதையெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கொள்ளும். அல்லேலூயா. அதையெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கொள்வாரா? எப்படிங்க சொல்கிறீங்க அவர் பார்த்துக்குவாருன்னு? எப்படிங்க சொல்கிறீங்க? விசுவாசம் எப்படிங்க அந்த விசுவாசம் வந்துச்சு? அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அப்போ செத்து போனாவே உயிரோட எழும்புவோம்னா, சாகாதையெல்லாம் நம்ம ஆயிருமோ நம்ம ஏன் கவலைப்படணும்?
அல்லேலூயா. அப்போ நமக்கு என்ன தேவை? வாயிலிருந்து வருகிற வார்த்தை நீங்களே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மொபைல் எல்லாம் வச்சுக்கிறீங்களா? ரெக்கார்டு வச்சுக்கிறீங்க இல்லையா? ஒன்று ஒரு ரெக்கார்டில் போட்டுருங்க. ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகட்டும். அடுத்த நாள் எதுவுமே பேசாத கேட்போம். நீங்கள் என்ன பேசுனீங்க முந்தின நாளுங்கிறத மட்டும் கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் எத்தனை அவிசுவாசமான வார்த்தைகள் வந்திருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ நமக்கு என்ன எதனால் நிரப்பப்படணும்? கர்த்தருடைய வார்த்தையால் நிரப்பப்படணும். வார்த்தையை நிரப்ப 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 உலகத்தில் ஒரு மனுஷன் இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு போவான். நமக்கு அது பெருசாகவே தெரியாது. ஏன்னா அப்போ தான் கர்த்தர் நம்ம கூட பேசியிருப்பார். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறார். அந்த வசனத்தை அப்போ தான் தியானம் பண்ணிட்டு இருப்பான். அவன் சொல்லுவான் இதெல்லாம் நடக்காது. நம்ம மனசுக்குள்ள சொல்லுவோம், நீ என்னடா சொல்றது? என் தேவன் உலகத்தில் இருக்கிற எல்லாரை விட பெரியவராக இருக்கிறார், அவர் நடத்தி காட்டுவார். அல்லேலூயா. ஆனால் அந்த வசனம் உள்ள இல்லைன்னா அவன் சொன்ன மாதிரி தான் நடக்கும்னு நினச்சிட்டு உக்காந்துருப்போம். அப்போ நமக்கு என்ன தேவை? அவருடைய வார்த்தை தேவை. அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா, ஒரு மரத்துக்கு எப்படி தண்ணி இருக்குதோ அது போல். ஒரு மரம் காஞ்சி போச்சுன்னா காரணம் என்னென்னா அதுக்கு தண்ணி இல்லை. அப்போ நீங்களும் நானும் நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்ட ஒரு மரமாக இருக்கிறோம். எது நீர்க்கால்களின் ஓரம்? எது நீர்க்கால்? நமக்கு ஆண்டுடைய வார்த்தை தான். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் நாம் இருக்கும் பொழுது அவருடைய வசனத்தை, ஆண்டவர் எப்படிப்பட்டவர், ஆண்டவர் எப்படிப்பட்ட வல்லமையுடையவர், ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், ஆண்டவருடைய மகத்துவங்கள் எப்படிப்பட்டதுன்னு நான் யோசிக்க 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 என் வாழ்க்கையில் மலை போல இருக்கிற பிரச்சனை கூட சாதாரண துரும்பு போல எனக்கு முன்பதாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஆனால் வசனம் உள்ள இல்லைன்னா சாதாரண துரும்பு கூட ஒரு பெரிய இமயமலை போல எனக்கு தெரியும். அதை பார்த்து நம்ம பயந்துட்டு இருப்போம், அதை பார்த்து நம்ம கலங்கிட்டு இருப்போம். பார்க்குறவங்க சொல்லுவாங்க, என்ன இதுக்கெல்லாம் போய் பயந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. உனக்கு என்ன தெரியும்? உனக்கு வந்தாதானே அதெல்லாம் தெரியும். எனக்கு வந்த பிரச்சனை எனக்கு தானே தெரியும். எனக்கு சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்த பிரச்சனை உலகத்தில் யாருக்குமே வந்திருக்காதுன்ட்டு. அல்லேலூயா. எனக்கு வந்த பிரச்சனை அதனால தான் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா நம்ம அதானே சொல்கிறோம், எனக்கு நிறைய பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, இன்னும் வரும். அப்போ என்ன சொல்லணும்? எனக்கு 1000 பிரச்சனைகள் வந்தாலும் தகர்த்தெறியக்கூடிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எனக்கு 1000 போராட்டம் வந்தாலும் அதை மாற்றக்கூடிய கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். தாவீது அழகா சொல்கிற ஒரு சங்கீதத்தில், எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி பண்ணிடுமா அவனா, இப்படி பண்ணிடுமா அவனா, அங்கே வருவான் அப்போ போட்டு தள்ளிடலாமா, இப்படி பண்ண போகிறோம், இப்படி பண்ணிடலாமா அப்படின்ட்டு. பொதுவாக நம்மளை குறித்து யாராவது பேசுகிறாங்கன்னா நமக்கு என்ன இருக்கும்? என்ன பேசுகிறானுங்க தெரியலையே, என்ன பிளான் பண்ணுறான்னு தெரியலையே, ஒரு விதமான பயமும் ஒரு பதட்டமும் இருக்கு. ஆனால் அவன் சொல்லுகிறான், நானும் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன்? கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அவருடைய ஆலோசனைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அவன் என்ன பண்ணுறான்னு பண்ணிட்டு போகட்டும். அவன் என்ன பண்ணு நினைச்சாலும் என் வாழ்க்கையில் கர்த்தருடைய சித்தம் இல்லைன்னா அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? நீங்கள் நினைக்கலாம், பாஸ்டர் உங்களுக்கு தெரியாது, எனக்கு விரோதமாக சூனி வச்சுட்டாங்க, எனக்கு விரோதமாக அது பண்ணிட்டாங்க, எனக்கு விரோதமாக இது பண்ணிட்டாங்க, எனக்கு விரோதமாக ஒரு கூட்டமே எழும்பி நிற்குது, உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு தான் தெரியும். வெளியில் போகும்போது ஒரு பயமாக இருக்குது. 1000 தான் உங்களுக்கு விரோதமாய் பண்ணாலும் உங்களோடு இருக்கிற தேவன் உங்களை காப்பாற்ற வல்லமை உடையவராயிருக்கிறார். ஏன்னா நம்முடைய தேவன் மனிதனுடைய யோசனைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து போக பண்ணுகிறவர். தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு ராஜாவே தேடுறான் தாவீதை கொல்லுவதற்கு. ஒரு ராஜா தேடி கிடைக்காத ஒரு ஆள் இருப்பாங்களான்னு கேட்டால் அது ஒரே ஒரு ஆள் தான், அது தாவீது மட்டும்தான். ஏன்னா எப்பையெல்லாம் அவன் பக்கத்தில் நெருங்குறானோ அப்பையெல்லாம் கர்த்தர் அவனுக்கு இடையில நிற்பார், நீ அவனை தொட முடியாதுன்ட்டு. அல்லேலூயா. தாவீதுக்கு இதே ராஜாவை கொல்வதற்கு வாய்ப்புகள் ஆண்டவர் கொடுத்தார், ஆனால் அவன் செய்யலை. இதே வாய்ப்பை ஒருவேளை சவுலுக்கு கொடுத்துருப்பாருன்னா கண்டிப்பாக செஞ்சிருப்பான். ஆனால் கர்த்தர் என்ன செய்யலை? இதுதான் நம்ம ஆண்டவர். அல்லேலூயா.
உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஒருத்தர் இல்லைங்க, 1000 பேர் வரட்டும். 1000 பேர் இல்லை, 10,000 பேர் வரட்டும். 10,000 பேர் இல்லைங்க, இந்த உலகமே வரட்டும். ஆனால் என்னோடு கூட இருக்கிற தேவன் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு சிம்சோனுக்கு விரோதமாக லட்சக்கணக்கான பேர் வந்தாங்க, ஆயிரக்கணக்கான பேர் வந்தாங்க. அவன் கையில் ஒன்றுமே கிடையாது அடிப்பதற்கு. பார்த்தான், ஒரே ஒரு கழுதுடைய தாடை எலும்பு மட்டும்தான் இருந்துச்சு. கர்த்தர் அவனுக்கு பலனை கொடுத்தாரு, எல்லாத்தையும் சட சட சடன்னு அடிச்சு போட்டான். எப்படின்னா கர்த்தருடைய பலன் அவன் மேலே இருந்தது. ஆமென், அல்லேலூயா. அதனால் உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்துக்கிறார். என்னன்னா, விசுவாசிக்கிறேன் ஆகையா. அப்போ உங்களோட வாயில் வர வார்த்தை அவிசுவாசமான வார்த்தையாக இருக்குமானால் பிசாசு ரொம்ப சந்தோஷப்படுறான். உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தை தேவ வசனத்தின்படி இருக்குமானால் தேவன் ரொம்ப சந்தோஷப்படுறார். யோபுவுக்கும் பிசாசுக்கும் தேவனுக்கும் இருந்த போட்டி யாரு ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறதுல பார்த்தோம்னா, உண்மையான போட்டி சாத்தானுக்கும் யோபுவுக்கும் அல்ல, அது தேவனுக்கும் சாத்தானுக்குமான போட்டி. அல்லேலூயா. ஏன்னா சாத்தான் சொன்னா, அவன் உம்மை தூசிக்கானோ பாரும். ஆண்டவர் சொன்னாரு, அவன் என்னை தூசிக்கவே. அல்லேலூயா. உடனே அவன் சொன்னான், எல்லாத்தையும் எடுத்து போட்டு பாரும். எடுத்து போட்டுக்க. தூஷிச்சானா? இல்லை. கர்த்தர் சொல்றார், அவனை போல யாரும் இல்லை. யார் விசுவாசத்தில் பேசுகிறாங்களோ அவங்கள குறித்து ஆண்டவரே சாட்சி கொடுப்பாரு, அவனை போல வேறு யாரும் இல்லை. அல்லேலூயா. உங்களை குறித்து என்ன குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கணுமா? அப்போ விசுவாசமான வார்த்தை உங்கள் வாயிலிருந்து என்ன செய்யட்டும்? வரட்டும். இந்த வாரத்தில் இந்த மாதம் முழுவதிலும் நம்ம இதுக்காக ட்ரெயின் பண்ணணும். நம்முடைய வார்த்தைகளை, நம்முடைய சிந்தைகளை என்ன யோசிக்கிறங்கிறத பாருங்க. பயமுள்ள சிந்தைகள் வருதான், தூக்கி வெளியில் போடுங்க. ஏன்னா உங்கள் சிந்தையை நீங்கள் தான் கட்டுப்படுத்தணும், கர்த்தர் கட்டுப்படுத்த மாட்டார். கர்த்தர் கட்டுப்படுத்துகிற மாதிரி இருந்தால் ஏவாள் சாப்பிடலான்னு நினைக்கும் பொழுதே கர்த்தர் வந்து என்ன செஞ்சிருக்கலாம், ஆனால் செய்யலை. ஏன்னா அவர் நமக்கு சுய விருப்பத்தை கொடுத்துக்கிறார், அதை அவர் என்ன செய்ய மாட்டார். ஆண்டவரே சொல்லிட்டார், உனக்கு முன்னாடி நல்ல பாதையும் வச்சிருக்கிறேன், தீய பாதையும் வச்சிருக்கிறேன். உனக்கு எது வேணுமோ நீ. எப்படி ரோமரில் 12 வாசிக்கும் பொழுது பவுல் அநேக காரியங்களை சொல்லிட்டு கடைசியில் சொல்லுகிறார், உங்கள் சிந்தையிலே மறுரூபமாகுங்கள். உங்கள் சிந்தனையை மாற்றுங்க, அதுதான் மனம் திரும்புங்கள். சிந்தனை யூட்டர்ன் பண்ணுங்க. இது வரைக்கும் சிந்திச்ச மாதிரியே சிந்திச்சுட்டு இருக்காதீங்க. தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை மட்டும் சிந்திங்க. உலகம் என்ன சொல்லுதோ அது தூக்கி வெளியில போடுங்க, அது குப்பை. அல்லேலூயா. அழுக்கான ஒரு பாத்திரம் இருக்குது, அந்த பாத்திரம் சுத்தமாக மாறணும் அப்படின்னா என்ன செய்யணும்? நீங்களும் நானும் ஒன்றும் செய்ய முடியாது. சுத்தமான தண்ணி அதில் ஊற்றிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது இருக்கிற எல்லா அழுக்கும் வெளியே போய் அந்த பாத்திரம் சுத்தமாக மாறுமா மாறாதா? அதுபோல் நம்முடைய சிந்தையில் ஏகப்பட்டது இருக்குது, வருஷ கணக்காக இருக்கிறது இருக்குது. எல்லாம் எப்படிப்பட்டது? கோபம், வைராக்கியம், கசப்பு, வெறுப்பு, சண்டை, என்னென்னலாம் இருக்கக்கூடாது எல்லாமே இருக்குது. அது எல்லாம் மாறணும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையை உள்ளே போட்டுக்கிட்டே இருங்க, அதெல்லாம் தானாக வெளியில் ஓடிடும். இது யார் செய்ய வேண்டியது? நாம் செய்ய வேண்டியது. அதுக்கு நம்ம உதவி கேட்டால் கர்த்தர் நமக்கு உதவியாக இருப்பார். நான் தீர்மானிக்காம, நான் மாறணும் அப்படின்னு நினைக்காம, நான் விசுவாசிக்கணும்னு நினைக்காம கர்த்தர் செய்வார் அப்படின்னா அது நடக்கவே. ஏன்னா கிரியை இல்லாத விசுவாசம். ஆமாம், நான் விசுவாசிக்கிறேன், அதன்படி ஆண்டுகிட்ட உதவி கேட்குறேன், கர்த்தர் எனக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் நம்மை மறந்து விடலாம், எல்லாரும் நம்மை விட்டு விடலாம், அவருடைய வார்த்தையோ நம்மை ஒருபோதும் விடாது. அவர் என்ன சொன்னாரோ அதை செய்கிற வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் பிடிடலாமா? அவர்கிட்ட கேட்கலாமா? ஆண்டவரே, நீங்கள் என்னை மறந்து விட மாட்டீங்க ஆண்டவரே, நீங்கள் என்னை மறந்து விட மாட்டீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எல்லாம் வாயை திறக்க போகிறோம். நிறைய பேர் அமைதியாகவே நிற்கிறீங்க.
ஆண்டோட்ட பேசுகிறதுக்கே உங்களுக்கு காசு கொடுக்கணும் போல இருக்குது. வாயை திறந்து கொஞ்சம் ஆண்டோட்ட சொல்லலாம். ஆண்டவரே, நீர் என்னை மறந்து விட மாட்டீர். ஆண்டவரே, நான் விசுவாசத்தோடு இருக்கிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கை எல்லாம் மாறிச்சு நினைச்சாலும் கர்த்தர் எனக்கு நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு பல கஷ்டத்தோட பல பிரச்சனையோட நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இதையெல்லாம் மாற்றுவதற்கு நீர் வல்லமை உடையவர். ஆண்டவரே, இதையெல்லாம் மாற்றுவதற்கு நீர் வல்லமை உடையவர். ஆண்டவரே, தேவன் எனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. தேவன் எனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவன் இயேசு மாறிடாரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவன் இயேசு மாறிடாரே. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், சித்தத்தையே சிலுவையிலே எனக்கு தந்தவர். தாயினும் மேலாக அன்பு, இரத்தத்தையே சிலுவையில் எனக்கு தந்தவர்.